தொலைக்காட்சி நேயர்களுக்கு எங்களுடைய பொங்கல் வாழ்த்துகள். இந்த பொங்கல் திருநாளில் இந்த சிறப்பு பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்த ராஜ் தொலைக்காட்சிக்கும், இந்த பட்டிமன்றம் சிறப்பாக நடைபெற அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து தந்த தேவக்கோட்டை ஆனந்தா கல்லூரிக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தைமகள் பிறந்த வேளை இந்த பொன்னான நாளில் நம் சிந்தனைக்கு விருந்தாக ஒரு நல்ல தலைப்பை தந்திருக்கிறார்கள் ராஜ் தொலைக்காட்சியினர். தைமகளுடைய வரவு நாம் இழந்ததை மீட்கவா, இருப்பதை காக்கவா, என்ன செய்ய போகிறோம் என்பதுதான் தலைப்பு. இழந்ததை மீட்க முடியாதது எனக்கு தெரிந்து ஒன்றே ஒன்று, வயது. ஒரு நாள் போனால் திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது என்று சொல்வார்கள். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. காலம் பொன் போன்றது என்றால் பொன் திரும்ப போனால் வாங்கிக் கொள்ளலாம். ஆனால் நேரம் போனால் திரும்ப வாங்க இயலவே இயலாது. போனது போனது. எதையெல்லாம் இழந்திருக்கிறோம் அப்படின்றா நிறைய இழந்திருக்கிறோம். பண்பாட்டில், கலாச்சாரத்தில், உணவில், உடையில், கலையில், இசையில், உறவில், கல்வியில், ஒழுக்கத்தில், அரசியலில், ஆன்மீகத்தில், நிலத்தில், நீரில், இப்படி பலவிதமாக நாம் இழந்திருக்கிறோம். அது என்னென்ன இழந்திருக்கிறோம்னு இழந்த அணியிலிருந்து பேச போறாங்க. பாட வந்தவர் ஏன் பாடவில்லை என்று ஒரு கேள்வி எழும். அதற்காக தலைப்புக்கு தகுந்தாற்போர் ஒரு பாடலை நான் அணியமாக்கி இருக்கிறேன். தயார் என்ற சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் அணியம். அப்ப இனிமேல் உணவு விடுதிகளிலே சாப்பாடு அணியம் என்று எழுத வேண்டும். நீங்கள் அணியமாகி விட்டீர்களா என்று கேட்க வேண்டும். அணியம் 3 சூழினி என்ற சொல்லை இனி உங்களுடைய நடைமுறையில் அரங்கேற்றுங்கள். இந்த தைமகள் பிறந்த வேளை, தமிழகத்தில் வந்த வேளை, என்ன செய்ய போகிறோம், எப்படி வாழ நினைக்கிறோம், இழந்ததெல்லாம் மீட்க போறோமா, இல்லை இருப்பதையே காக்க போறோமா, என்ன செய்ய போகிறோம், எப்படி வாழ போகிறோம். இதுதான் இன்றைய தலைப்பு. இழந்ததை மீட்க போகிறோமா, இல்லை இருப்பதையாவது காக்க போகிறோமா. இழந்ததை மீட்க வேண்டும் என்று பேசுவதற்கு 3 பேர். இருக்கிறத காத்துட்டா பத்தாதா? இதுக்கு நீங்க அதை அது இருக்கதை காக்கிறது போதுங்க. அதுக்கு ஒரு 3 பேர் அவர்கள் இங்கு அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இழந்ததை மீட்க வேண்டும் என்ற தலைப்பில் அந்த அணியினுடைய தலைவர் கவிஞர் கீரை பிரபாகரன் அவர்கள், தருமபுரி. அதே தலைப்பில் இழந்ததை மீட்க வேண்டும் என்ற அணியினுடைய தலைப்பில் பேச வந்திருக்கிறார் முனைவர் திருமதி சுந்தரவள்ளி, சென்னை. மற்றும் ஒரு முனைவர் இருக்கிறார், முனைவர் திருமதி ரேணுகாதேவி, மதுரை. இருப்பதை காத்தா போதுங்க அப்படிங்கிற அணியின் தலைவராக திரு அண்ணா சிங்காரவேல் அவர்கள், அதிராம்பட்டினம். செல்வி சங்கரேஸ்வரி, சங்கரன் கோயில். கவிஞர் திரு தனிக்கொடி, சென்னை. அவர்கள் பேசுகின்ற அந்த பொருளை வைத்துதான் இங்கே தீர்ப்பை நாம் தர வேண்டும். நீங்கள் எந்த அளவு அதற்கு உற்சாகம் அளிக்கிறீர்கள், எந்த அளவு அதை உள்வாங்கிக் கொண்டு அதை பின்பற்ற போகிறீர்கள் என்பது உங்களுடைய கைத்தட்டல்கள் மூலம் என்னால் அறிய முடியும். அதை வைத்தே உங்கள் சார்பாக அந்த இறுதி தீர்ப்பை இங்கே வழங்க இருக்கிறேன். இப்பொழுது நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. தை பிறந்த வேளை, இந்த தங்கமான நாளில் நாம் இழந்ததை மீட்க வேண்டும், அதைத்தான் செய்ய வேண்டும் என்கின்ற தலைப்பில் முதலில் பேச வருகிறார் கவிஞர் கீரை பிரபாகரன் அவர்கள். தமிழே நீயும் கரும்பும் ஒன்றுதான், பொதிகமலை காட்டுக்குள் பொருணை நதி வீட்டுக்குள் எதுகைகளின் கூட்டுக்குள் இமைத்திறந்து எழுந்தவளே, நதி வைகை நாட்டுக்குள் நடம் புரிந்த ஏட்டுக்குள் மதிப்புலவர் பாட்டுக்குள் மதுரையிலே வளர்ந்தவளே, முந்துமொழி செந்தமிழை சிந்து கவி சிந்தி மனம் சொந்தமுடன் பாட வேண்டும், நம் சந்ததமும் அந்தமலா பந்தமுடன் சிந்தையிலை கந்து தமிழ் சூட வேண்டும், புது விந்தை தரு சந்தமுடன் வந்துமன சந்துகளில் குந்து தமிழ் காண வேண்டும், சிறு மந்த நகை புன்னகையாம் எந்த உயிர் செந்தமிழால் இந்த நிலம் ஆள வேண்டும். உண்ட
கொண்டமிழை கண்டுதன் உண்டு மனம் கொண்டு சுவை எண்டிசியம் பாடி நிற்பேன் மலர் செண்டனவே தண்டமிழும் அண்டு மனம் கொண்டதனால் வண்டனவே சூழ நிற்பேன் பகை துண்டு விளம் உண்டுதனில் சுண்டு விரல் கொண்டு மலை கிண்டு ஒரு வேங்கையாவேன் கடல் நண்டு நம்மை கண்டு வல்லை அண்டுவதாய் ஒண்டமிழை கண்டு பகை ஓட வைப்பேன் முத்தமிழே. முத்தமிழே உன சித்தம் வந்திர சொத்து வளர்ந்திர வித்து தொலைத்திர வந்து வினைத்திடுவேன் முன்னழகே பின்னழகே கண்ணழகே எழில் விண்ணழகே உன்னை எண்ணி மயங்கிடுவேன் சங்கம் இருந்தவள் எங்கும் உயர்ந்தவள் தக்கவளை மனம் புக்கவளே உயிர் ஒக்க வளர்ந்திடும் சர்க்கரையை உன்னை சோக்கி வணங்கிடுவேன். உலகமெங்கும் கண்டும் கேட்டும் சுவைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ராஜ் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் தமிழ் பெருங்குடி மக்களுக்கும் என்னுடைய பணிவார்ந்த தை திருநாள் எழுச்சி வாய்ந்த பொங்கல் நல் வாழ்த்துக்களோடு கூடிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு ஊரால் சிறப்பு பெற்றிருக்கிறது. ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு பொருளால் சிறப்பு பெற்றிருக்கிறது. திருப்பதி லட்டு, திண்டுக்கல் பூட்டு, திருப்பாச்சரிவாள், பழனி பஞ்சாமிர்தம், பண்டுட்டி பலாப்பழம், சேலம் மாம்பழம், சிறுமலை வாழைப்பழம், கடம்பூர் போலி, காஞ்சிபுரம் பட்டு, மதுரை மல்லிகை, மணப்பாறை முறுக்கு, வேலூர் சிறை, வேம்பாறு கருப்பட்டி, தஞ்சாவூர் கதம்பம், சோழவந்தான் வெற்றிலை, பொள்ளாச்சி சந்தை, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு, தூத்துக்குடி உப்பு, தேவக்கோட்டை என்றால் நல்ல நட்பு என்று சொல்லத்தக்க அளவுக்கு என்ன தலைப்பு? இழந்ததை மீட்கவா, இருப்பதை காக்கவா? இழந்ததை என்ற வார்த்தையை எடுத்துக் கொள்ளுங்கள். இழந்ததை பிரியுங்க. இழந்த தை. இந்த தை எதை இழந்தது? ஜல்லிக்கட்டை இழந்திருக்கிறது. மாடு பால் கறக்கும். எங்க மாணவன் ஒரே ஒரு கால் கறந்து மெரினாவிலே எல்லாரையும் அழைத்து புரட்சி ஏற்படுத்தினான். அதை இழந்ததை அவன் மீட்டான். கம்பன் சொல் புரட்சி செய்தான். ராமன் வில் புரட்சி செய்தான். எங்கள் இளைஞர்கள் செல் புரட்சி செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஜல்லிக்கட்டை நாங்கள் அது இழந்திருந்த அந்த நிலையிலே இருந்து அதை மீட்டோம். இனி மீட்கப்பட வேண்டும். ஒவ்வொன்றும் அனைத்தும் அழிந்து போய் கொண்டிருக்கின்றது. தமிழன் எதை முதலில் இழந்தோம் என்பதையே மறந்து போயிருக்கான். இங்கிலாந்து நாட்டினுடைய எழுச்சிமிகு எழுத்தாளர் ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா அவர் ஒரு முறை தொடர் வண்டியில் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த டிடி வந்தார். ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா அவர்களே வணக்கம் அப்படின்னார். உடனே ஒரு டிக்கெட்டை தேடினார். அவன் சொன்னான், இங்கிலாந்து நாட்டினுடைய எழுச்சிமிகு எழுத்தாளர் நீங்கள், உங்களிடம் நான் டிக்கெட்டை கேட்கவில்லை, நீங்கள் தேடாதீர்கள் அப்படின்னு சொன்னான். மறுபடியும் இவர் தேட ஆரம்பித்தார். ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா அவர்களே, நான் சொல்வது உங்கள் காதில் விழவில்லையா? நீங்கள் இந்த நாட்டினுடைய பொக்கிஷம், உங்களிடம் நான் டிக்கெட் கேட்கவில்லை, நீங்கள் தேடாதீர்கள். மறுபடியும் இவர் தேட ஆரம்பிச்சாரு. பெர்னார்ட் ஷா அவர்களே, நான் சொல்வது உங்களுக்கு புரியவில்லையா? உடனே பெர்னார்ட் ஷா சொன்னா, நான் டிக்கெட்டை தேடுவது உங்கள்கிட்ட காட்டுறதுக்கு இல்லடா, நான் எங்க போய் இறங்கணும்ன்றது அதில் தாண்டா இருக்கு, அதை மறந்துட்டானாரு. இந்த நாட்டில் பாரதி என்று ஒரு புலவன் இருந்தான். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்ததும் இந்நாடே, அவர் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடேன்னா. எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவின்னு சொன்னான். என்னுடைய தந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவிய இந்த நாடு இருக்கிறதே, இந்த நாடு அவர்கள் மிதித்த இந்த மண் இருக்கிறதே, இந்த மண்ணுக்குள் எத்தனை மகிமைகள் மறைந்து போயிருக்கின்றன தெரியுமா? அது யாருக்காவது புரிகிறதா? யாருக்காவது தெரிகிறதா? அந்த பாரதியை பற்றி ஒரு கவிஞர் சொன்னார். வைரமுத்து அவர்களுடைய கவிதை. எட்டயபுரத்தில் மட்டும் தான் நெருப்பை சுமந்த கருப்பை ஒருத்திக்கு என்று சொன்னார். உடனே எனக்கு ஒரு சிந்தனை அதிலிருந்து தோன்றியது. அந்த கவிதை என்ன தெரியுமா? நெருப்பு விறகை தின்றுவிட்டு சாம்பலை பெற்றெடுக்கிறது. எட்டயபுரத்தில் ஒருத்தி சாம்பலை தின்றுவிட்டு நெருப்பை பெற்றெடுத்தாள். அவர்தான் பாரதி. அவன் சொன்னான், இழந்தது நிறைய இருக்கிறது, எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்ததும் இந்நாடேன்னா. ஒரு காலகட்டத்தில் நாம தின்ன வச்சிருந்தோம், இன்னைக்கு தின்ன இருக்குதா? எதையாவது தின்ன வச்சிருந்தோம். இன்னைக்கு தின்ன இருக்கிற இடத்துல பெரிய அல்சேஷன் நாய் தான் இருக்கு. உள்ள போனா வராந்தாவில பாட்டி பாக்கிடிச்சுக்கிட்டு இருந்தா, அடுக்கலையில அம்மா இருந்தா, எதுவுமே இன்னைக்கு இல்ல. சித்தப்பா ஒரு பக்கம் இருந்தாரு, பெரியப்பா ஒரு பக்கம் இருந்தாரு, உறவுகள் தழைத்து இருந்தது, எதுவுமே இல்லை. இன்றைக்கு என்ன இருக்கிறது? திண்ணை இருந்த இடத்தில் அல்சேஷன் நாய் இருக்கிறது, பாட்டி பாக்கிடித்திருந்த இடத்தில் பெரிய எல்சிடி டிவி இருக்கிறது, சித்தப்பா இருந்த இடத்தில் செல்போன் இருக்கிறது, பெரியப்பா இருந்த இடத்தில் பீரோ இருக்கிறது.
அடுக்கலையில் அம்மா குக்கர்ல சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனை நாம் இழந்து விட்டோம் தெரியுமா? ஒரு காலத்துல போன் வந்தா எல்லாரும் போய் நின்று உறவுகளோட நான் கொஞ்ச நேரம் பேசணும், நீ கொஞ்ச நேரம் பேசணும் சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு போன் வந்துச்சுன்னா அவன் தனித்தனியா போய் போன்ல பேசணும். இதுதான் இன்றைக்கு இருக்கிற உறவு முறை. உறவு முறைகளில் கடிதத்தை நாம் இழந்து விட்டோம் ஐயா. அன்புள்ள அப்பா, எப்படி இருக்கிறீர்கள்? நான் நலம், நீங்கள் நலமா? கடிதம் இல்லை, கடிதம் இல்லை, தந்தி கிடையாது. ஒரு கடிதம் வந்து அஞ்சல் நிலைய அலுவலர் கொடுத்தால் அந்த கடிதத்தை பார்க்கின்ற பொழுது அன்றளர்ந்த தாமரை மலர் மாதிரி அந்த கடிதத்தை பிரிக்க பிரிக்க மனம் துள்ளும், உணர்ச்சியெல்லாம் சிறகு கட்டி பறக்கும். இன்றைக்கு அந்த கடிதமும் மறந்தில்லை. அதையே நாம் இழந்துட்டோம். இதை மீட்க வேண்டாமா? இதை மீட்க வேண்டாமா? முதியோர்கள் எந்த நிலையில் இன்றைக்கு இருக்கிறார்கள்? ஒரு கவிஞன் மிக அழகாக சொன்னான், முதியோர் முதியோர் இல்லத்தில் இருக்க வேண்டும், முதியோர் இல்லத்தில் இருக்கக்கூடாது. தமிழ் மொழியில நாம எவ்வளவு விளந்திருக்கிறோம் தெரியுமா? ஆற்றல் பெற்ற மொழி என்று ஆங்கிலத்தை சொல்லுகிறோம், இனிமை நிறைந்த மொழி என்று இத்தாலியை சொல்லுகிறோம், சந்தனம் உள்ள மொழி என்று பாரசீக மொழியை சொல்லுகிறோம், மென்மை உள்ள மொழி என்று கன்னட மொழியை சொல்லுகிறோம், ஓசை உள்ள மொழி என்று தெலுங்கு மொழியை சொல்லுகிறோம். இந்த மொழிகளுக்கெல்லாம் இருக்கக்கூடிய தனித்தனி சிறப்புகளை ஒருங்கே பெற்ற மொழியாக மகரையாளின் கீதத்தை போல, மலையருவின் நாதத்தை போல, மிதக்கும் காற்றின் மெல்லிசையை போல தன்னகத்தே ஒரு தனிமை பண்பை கொண்டுள்ள மொழி நம் தாய்மொழியாம் தமிழ் மொழி. மருத்துவத்தில் பாருங்க, காலையில் இஞ்சி கடும்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய், மண்டலம் உண்டால் கோலை ஊன்றி குறுகி நடப்பவன் கோலை வீசி குலுக்கி நடப்பானேன்னு தேரையர் சொன்னாரு. அதை இழந்துட்டோம். பதஞ்சலியினுடைய மருத்துவ நிலைப்பாட்டை இழந்து விட்டோம். அகத்தியருடைய நாடி சோஸ்தியம் அதை இழந்து விட்டோம். நிறைய இழந்து விட்டோம். நடுவர் அவர்களே, அம்மா என்கிற வார்த்தை எடுத்துங்க. ஆ என்பது வாயிலே இருந்து பிறக்கக்கூடியது, இம் என்பது வயிற்றிலே இருந்து பிறக்கக்கூடியது. அம்மா என்கிற இந்த மா என்கிற வார்த்தை எழுத்து இருக்கிறதே, அந்த இரண்டு சுவாசத்தையும் இணைத்தது வருகிற பொழுது இயல்பாகவே மூச்சு சுவாசத்தை தமிழ் நமக்கு உண்டாக்கி காட்டுகிறது. இதை திருமந்திரத்தில் திருமூலர் சொல்லுகிறார். திருமந்திரத்தை படியுங்கள். அதையும் நாம் இழந்து விட்டோம். எனவே மருத்துவத்தை நாம் இழந்து விட்டோம், விஞ்ஞானத்தை இழந்து விட்டோம், மொழியை இழந்து விட்டோம், பண்பாட்டை இழந்து விட்டோம். அனைத்தையும் இழந்து இப்போது நிற்கிறோம். இதுல இருக்கிறத என்னத்தை போய் இவங்க காட்டுவாங்க? இருக்கிறது என்ன இருக்குது? முதல் நீங்க காப்பாற்றுவதற்கு எதுவுமே இல்லை. இல்லாத பட்சத்தில் பூச்சியமாக இருக்கின்ற நாம் ராஜ்யமாக இருந்த நம்முடைய முன்னோர்களுடைய ஏற்பாடுகளை மீண்டும் வென்றெடுத்து கொண்டு வந்து அந்த இழந்ததை நாம் மீட்டால் தான் தமிழர்கள், தமிழ் இனம் மீட்சி பெறும் என்று சொல்லி உலகமெங்கும் இருக்கக்கூடிய ராஜ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மீண்டும் என்னுடைய பொங்கல் வாழ்த்தும் வணக்கமும் தெரிவித்து விடைபெறுகிறேன். ஆரம்பமே அசத்தலா போயிடுச்சுல. கீரை பிரபாகரன் அவர்கள் கீர் கீர்னு நக்கீரன் மாதிரி கீறிட்டார். கிராமத்தில் ஒரு பழமொழி இருக்கு, கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் வானை ஏறி வைகுந்தம் போனாங்கிற கதையா. எங்கேயா நிற்க போறீங்க அப்படின்னு ஆரம்பத்திலிருந்து நக்கலா சிரிச்சிட்டு இருக்கிறாரு நம்ம நகைச்சுவை தென்றல் திரு அண்ணா சிங்காரவேலு அவர்கள். இல்லங்களில் இருந்தபடியும் இந்த சிறப்பு பட்டிமன்றத்தை கண்டு கொண்டிருக்கிற உலகத் தமிழர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவிக்கிறேன். இயேசு பெருமான் தான் சொல்லுவார், அன்பு செய்தவருக்கு அன்பு செய் அப்படிங்கிறது மட்டும் மானிட தத்துவம் இல்லைங்க, அன்பு செய்யாதவருக்கும் அன்பு செய்வதுதான் மானிட தத்துவம் என்று இயேசு பெருமான் சொன்னது மாதிரி அந்த 3 பேருக்கு சேர்த்து நான் நன்றி சொல்லுவேன். ஏதோ இழந்ததை மீட்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பழங்கதையை பேசிக்கிட்டே இருந்தால் ஒன்றும் ஆகாதுங்க. இருக்கிறத காப்பாற்றணுங்கிறதா எங்களுடைய அணி. நான் என்ன கேட்குறேன், அப்படி இழந்ததை மீட்க நீங்கள் தயாரா? இல்லை இழந்ததை எதையாவது கடைபிடிக்கவாது நீங்கள் தயாரா? அதெல்லாம் கிடையாது. பேசுவோம். கூட்டு குடும்பம் இல்லை, கூட்டு குடும்பத்தை மீட்க வேண்டும். நான் என்ன கேட்குறேன், கூட்டு குடும்பத்தை வேண்டான்னு சொல்கிறதுக்கு நாங்கள் 3 பேர் வந்திருக்கோம். ஒரு காலத்தில் கூட்டு குடும்பம் இருந்தது, இப்போ இல்லை. நாங்களே ஒத்துக்கிறோம். ஏன் இல்லை? கூட்டு குடும்பத்தில் இருந்தவங்க ஒரே வேலை பார்த்தாங்க. தாத்தா, அப்பா, பெரிய மகன், சின்ன மகன், நடுமகன் எல்லாரும் ஒரு தொழிலை பார்த்தாங்க, ஒரு வீட்டுக்குள்ள இருந்தாங்க. இன்னைக்கு அப்படி இல்லைங்க. மூத்த மகன் இன்னொரு வேலை பார்க்குறான், சின்ன மகன் இன்னொரு வெளிநாட்டில் வேலை பார்க்குறான், இளைய மகன் சென்னையில் இருக்கான். ஆளுக்கு ஒரு வேலை பார்க்கும்போது கூட்டு குடும்பம் என்றது இந்த காலத்தில் சாத்தியமில்லை. அதுதான், அதை புரிஞ்சுக்க. முதல்ல கூட்டு குடும்பம் வேண்டாம்னு சொல்லலை. ஒரு குடும்பம் ரயிலில் போயிட்டு இருந்ததுங்க. அந்த ரயிலில் போயிட்டு இருக்கும்போது ஒரு 16 வயசு பையன் அம்மா அப்பாவோட சேர்ந்து போகிறான்.
அந்த 16 வயசு பையன் என்ன பண்ணுறான், குதிக்கிறாங்க. ஒரு 4 வயசு குழந்தை என்ன பண்ணுமோ அந்த சேட்டையெல்லாம் அவன் பண்ணுறான். 16 வயசு ஆனால் அவனுக்கு அப்படியே ரயில் தலையில் அந்த ஜன்னல் வழியாக எட்டி பார்த்துட்டு ஐ மேகம் ஓடுது, ஐ மரம் ஓடுது அப்படின்னு சூதிச்சான். எதிர்த்தாப்புல உட்காந்துருக்கவங்களுக்கு பயங்கர டென்ஷன். சின்ன குழந்தையா இருந்தால் சந்தோஷப்படலாம், 16 வயசு ஆயிடுச்சு, கோவப்பட்டாங்க. அந்த பையனோட அம்மா பார்த்து, என்னங்க உங்கள் பையன் இவ்வளோ பெரிய பையனாக இருக்கான், ட்ரெயினில் சும்மா இங்கீதம் தெரியாமல் குதிக்கிறான், ஆடுறான், ட்ரெயின் ஜன்னலில் தலையை விடுறான், ட்ரெயின் மரம் ஓடுதுங்கிறான், மேகம் ஓடுதுங்கிறான், என்னங்க ஒரு இங்கீதமே தெரியாமல் வளர்த்து வச்சுருக்கீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு தான் அந்த பையனோட அம்மா சொன்னாங்களாம், என் பையன் சின்ன குழந்தை மாதிரி ஓடுறான், குதிக்கிறான், மேகம் ஓடுதுங்கிறான், மரம் ஓடுதுங்கிறான், நீங்கள் அதை ரொம்ப நாளாக பார்க்குறீங்க, இவனுக்கு 16 வயசு ஆச்சுங்க, ஆனால் பிறக்கும் போது பிறவிக்குடனாக பிறந்த இவனுக்கு இன்னைக்கு தான் கண் ஆப்ரேஷன் பண்ணி உலகத்தை முதலாக பார்க்கிறான், அதை தெரிஞ்சுக்கங்க. வாழ்க்கையில் நம்ம பார்க்கறதெல்லாம் சரின்னு நினைக்காதீங்க, எதிராளியுடைய பார்வை எப்படி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பேசினாதாங்க வாழ்க்கை நல்லா இருக்குங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு காலத்தில் மண்பானையில் தான் பொங்கல் வச்சாங்க, இப்போ காலம் மாறிடுச்சு, நகரப்புறத்துக்கெல்லாம் குக்கரில் பொங்கல் வைக்கிறாங்க. நம்ம மண்பானையில் பொங்கல் வச்சு பொங்கல் பொங்கும்போது பொங்கல்னு சத்தம் போடுவோம். அன்னைக்கு பார்க்குறோம் குக்கரில், போன வருஷம் எனக்கு தெரிஞ்ச வீட்டில் பார்க்குறோம் குக்கரில் பொங்கல் வச்சு குக்கர் விசில் அடிக்கும் போது பொங்கல் கத்துறாங்க. பொங்கல் வைக்கிறோமா இல்லையா, நாங்கள் காலத்துக்கு தகுந்த மாதிரி பொங்கல் கொண்டாடுறோம். பொங்கல்ங்கிற அன்னைக்கு வாழ்த்து சொல்கிறோமா இல்லை, இன்னைக்கு அந்த பழக்கம் இருக்கு. கடிதம் இல்லையே, கடிதம் காணா போச்சு. தந்தி, நான் என்ன கேட்குறேன், ஒரு காலத்தில் ஏதாவது ஒரு அவசரம்னா தந்தி கொடுப்போம், இன்னைக்கு தந்திக்கே தந்தி கொடுத்துட்டோமா இல்லையா. இன்னைக்கு வாட்ஸ்அப் வந்துருச்சு, ஃபேஸ்புக் வந்துருச்சு, அடுத்த செகண்ட் இன்னைக்கு சொல்ல முடிகிற அளவுக்கு கால மாற்றம் வந்திருக்கா இல்லையா. அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் ஏன் உங்களுக்கு வரலன்னு நான் கேட்குறேன். இளைய சமுதாயம் மாறி இருக்குங்க, நீங்கள் அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் இல்லாமல் எல்லாத்தையுமே குறைன்னு சொல்லாதீங்க. அந்த காலத்தில் கூழ் குடிச்சாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை, வீட்டுக்குள்ளே கூழ் குடிச்சாங்க, இன்னைக்கு ரோட்டில் குடிக்கிறான், தள்ளு வண்டியில் குடிக்கிறான், அவ்வளோதானே வித்தியாசம். அன்னைக்கு காலையில் எந்திரிச்சோன்னா பல்லு விளக்கணும், இப்போ எந்திரிச்சு செல்லு விளக்குறான். ஓ, அதுதானே வித்தியாசம். ஒரு காலத்தில் குடும்பத்தில் 4 பேர் இருந்தாங்கன்னா 4 பேரில் ஒருத்தர் சம்பாதிப்பான், 3 பேர் உட்காந்து சாப்பிடுவான். 4 பேரும் சம்பாதிக்கிறான், உட்கார்றதுக்கு நேரம் இல்லை. அப்பா தலைமை ஆசிரியரா 30 வருஷம் இருந்து சம்பாதிச்ச பணத்தை மகன் 3 வருஷத்துல சம்பாதிக்கிறானா இல்லையா. ஆமா, கால மாற்றத்தை உங்களால ஏன் ஏத்துக்க முடியல, நல்ல விஷயத்தை ஏத்துக்கிற மனப்பக்குவம் ஏன் இல்லை. எல்லாம் கெட்டது, எல்லாம் மோசம், எல்லாம் மாறிடுச்சு அப்படின்னா என்ன, எல்லாம் மாறிடுச்சு. உங்க எல்லார் கையிலையும் செல்போன் இருக்கா இல்லையா, காலம் மாறிடுச்சு, செல்போன் வச்சிருக்கீங்கல்ல, எல்லார் கையிலும் 2 செல்போன், 5 சிம் கார்டு வேற, எதுக்கு தெரியல. நீங்க பின்னோக்கி யாரும் போகல, காலத்துக்கு தகுந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்றுக்கணும். நாங்கள் இன்றைக்கும் இட்லி தான் சாப்பிட்டேன், இன்னைக்கு காலையில் இட்லி தான் சாப்பிட்டேன். இட்லிங்கிறது பாரம்பரிய உணவு தானே. உலக சுகாதார நிறுவனமே இட்லிங்கிறது மிகச்சிறந்த காலை உணவுன்னு உலக சுகாதார நிறுவனம் அறிவிச்சிருக்கு. இட்லி இன்னமும் சாப்பிட்டுட்டு தானே இருக்கோம், இட்லியை விட்டுட்டோமா நம்ம. நல்ல விஷயத்தை இன்னைக்கு நம்ம ஏற்றுக்கிட்டு தாங்க இருக்கோம். குடும்ப உறவுகளெல்லாம் சிதைந்து விட்டது, குடும்ப உறவுகளெல்லாம் மாறிவிட்டது, அதெல்லாம் இல்லை. பெண்கள் இருக்கிறதுனால சொல்கிறேன், ஒரு காலத்தில் பெண்களை குடும்பத்தில் அடிமைகளாக வைத்திருந்தார்கள். பெண்கள்கிட்ட எந்த யோசனையும் கேட்கறதில்ல. பெண்கள் கணவனை சுவாமி பிராணநாதா அப்படின்னு கூப்பிட்டு இருந்த காலம் இருந்தது. கணவன் வந்தா பெண் எந்திரிச்சு நிக்கணும், கால் மேல கால் போடக்கூடாது, உட்கார்ந்து இருக்க கூட கூடாதுங்கிற காலம் இருந்ததா இல்லையா. இருந்துச்சு. இந்த காலம் இன்னைக்கு மாறி இருக்கா இல்லையா. ஆண்களுக்கு நிகராக பெண்கள் எண்ணில்லா துறையிலும் பெண்ணில்லா துறை இல்லை என்கிற அளவுக்கு இன்னைக்கு பெண்கள் சாதிச்சுட்டு இருக்காங்களா இல்லையா. எப்ப வீட்டுக்கு போனாலும் என் பையன் ஒருத்தர் இருக்கான், சின்ன பையன், அப்பா ஒரு நாய் வாங்கி கொடு, அந்த வீட்டு பையன் வச்சிருக்கான், இந்த வீட்டு பையன் வச்சிருக்கான், எப்ப போனாலும் தொந்தரவு. ஒரு நாள் எனக்கு கோவமே வந்துச்சே, வீட்டில் தான் ஒருத்தர் நாய் மாதிரி நான் கஷ்டப்படுறேன்ல, அப்புறம் ஏன்டா நாயின்னு கேட்குறேன். அடுப்பாங்கலேருந்து என் பொண்டாட்டி சொல்கிறா, பையன் நல்ல நாயா கேட்குறாங்க. இன்னைக்கு கால மாற்றங்கள் எங்கே இருக்குது தெரியுங்களா. நாம் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குங்க. ஒரே வரியில் சொல்லணும்னா ஒரு கவிஞன் சொன்னான், நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்றால் அது மதில் மேல் பூனை, இன்று என்பது கையில் கிடைத்த வீணை, அதை மீட்டுங்கள், வாழ்க்கை என்பது இன்பமயமாக இருக்கும், பழச நினைச்சே கவலைப்படாதீங்க, நல்ல திருப்பி தாருங்கள், இருப்பதை நினைத்து சந்தோஷப்படுவோம், இருப்பதை நாம் காப்போம் என்று சொல்லி நல்ல வாய்ப்பளித்த ராஜ் டிவி நிர்வாகத்திற்கும் இங்கே இருந்து கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய அன்பான பணிவான பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நகைச்சுவை தென்றல் திரு அண்ணா சிங்காரவேல் அவர்கள் ரொம்ப சிங்காரமாக பேசியிருக்கார், பேருக்கு தகுந்தது போல. பழமையே பேசிக்கொண்டு இருக்காமல் இருக்கிறத வச்சு, நேற்று நான் பிரியாணி சாப்பிட்டேனே இன்னைக்கு அது கிடைக்கல என்று புலம்புவதை விட, இன்றைக்கு பசிக்கு இன்றைக்கு இருக்கிற கஞ்சியை எப்படி சுவையாக சாப்பிடுவோம் என்று பார்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு நல்ல கருத்தை சொன்னார். நேற்று என்பது உடைந்த பானை, இன்று என்பது இருக்கின்ற வீணை,
மீட்டி இன்புறு அப்படின்னு ஒரு முத்தாய்ப்பான ஒரு கருத்தோட முடிச்சிருக்கிறார். அது சரிங்க. இப்போ நீங்கள் பேசின விஷயங்கள்லாம் நேற்று நடந்த விஷயத்தை தானே இன்னைக்கு பேசியிருக்கீங்க. அவங்க சிரிக்கிறாங்க அங்கிருந்தபடியே. அவங்க என்ன பேச போகிறாங்கன்னு தெரியுது. இவர் பேசுறதெல்லாம் பழங்கதையை தான் பேசுகிறாரு. இன்னைக்கு நடக்கிறதே பேசுகிறாரு. பேசுனது அத்தனையும் நேற்று நடந்தது. ஆனால் நேற்றை விட்டுருன்னு சொல்கிறாரு. அது எப்படின்னு கேட்க வருகிறார் முனைவர் திருமதி சுந்தரலி அவர்கள். நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டு. சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமைதாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வது. உலகத் தமிழர்கள் எல்லாம் ராஜ் தொலைக்காட்சியின் முன் அமர்ந்து தமிழர்களுடைய வாழ்க்கையை வென்றெடுக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிற நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் என்னுடைய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எதிரொலியிலிருந்து தலைவர் வந்தார். அவரெல்லாம் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வாத்தியாரா அனுப்பிடணும். நடுவர் அவர்களே அண்ணன் பேசினா சந்தேகமே வராது. புரிஞ்சா தானே? அது சரி. நடுவர் அவர்களே நான் ரொம்ப இயல்பாவே ஒரு விஷயத்த சொல்றேன். இவங்க எந்த ஊர்ல வந்து நிக்கிறாங்க தெரியுமா? இந்தியாவினுடைய விடுதலை போராட்ட வரலாற்றை நீங்கள் புரட்டி பாருங்கள். எந்த ஒரு நாட்டையும் வெள்ளைக்காரனும் இழந்த எந்த மன்னனும் மீட்டெடுக்கவே இல்லை. ஆனால் 8 ஆண்டுகள் கடுமையான உழைப்பினாலும் படைகளை திரட்டி வெள்ளைக்காரனிடம் இழந்து போன சிவகங்கை சீமையை வேலுநாச்சி மீட்டிய வரலாறு இருக்கிற மண்ணுங்க. ஒரு பறவை கண்டை விட்டு கண்டை எப்படி தெரியுமா தாண்டும்? இடையில உட்கார்றதுக்கு இடம் இருக்காது. கடலுக்கு நடுவுல மரச்செடி கொடியெல்லாம் இருக்காது. ஆனால் ஒரே மூச்சுல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் கடலை தாண்டணும் அப்படின்னா வாயில ஒரே ஒரு குச்சியை கவ்விக்கிட்டே பிரயாணம் பண்ணும். இலைப்பாற வேண்டும் என்கிற போது கடலிலே அந்த குச்சியை போட்டு அந்த குச்சி மேலே ஏறி நின்னுக்கிறோம். நீங்கள் அந்த குச்சியை மரத்தின் குச்சி என்று நம்புவீர்கள். நாங்கள் அதை எங்கள் நம்பிக்கை என்று சொல்லுவோம். அற்புதமான தலைப்பை கொடுத்திருக்கீங்க. மீட்டெடுக்க முடியும் என்பது நம்பிக்கை, மீட்டெடுக்க முடியாது என்பது இயலாமையினுடைய நீட்சி. அது படுகொலைக்கு தள்ளும். எனவே நம்பிக்கையோட இருக்கணும் நடுவர்களே. என் தமிழினத்தினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? காதலும் வீரமும் என் இனத்தின் அடையாளமாக இலக்கியங்கள் கொண்டாடுச்சு. அதான் வைரமுத்து அழகா சொல்லுவாரு, வெளியே மழை, வேடிக்கை பார்க்க ஜன்னல், ஒற்றை நாற்காலி, அதில் நீயும் நானும், இது போதும் எனக்கு. நிலா ஒழுகும் இரவு, ஒற்றையடி பாதை, உன்னோட பொடிநடை, இது போதும் எனக்கு. நாங்களே இது போதுகிற ஒரு நல்ல வாழ்க்கையை தமிழன் இழந்திருக்கானேயா. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கம்பங்கூழு அப்படியே நல்ல மோர்ல கரைச்சிட்டு கருவாடும் கத்திரிக்காயும் பச்சை மிளகாயும் போட்டு ஒரு கூட்டு வைக்கும் பாரு எங்க அப்பத்தான். அந்த கம்பங்கூழ ஒரு வாயும் அந்த கருவாட்டை ஒரு வாயும் தின்னும் போது அமுதம்னா அதாதான் இருக்கும். இல்லன்னா இன்னொரு வாசம் இருக்கு. உளுந்தங்களி இருக்குல்ல நடுவர் அவர்களே, நல்லா கொதிக்க கொதிக்க உளுந்தங்களிய செஞ்சு நடுவுல ஒரு குழி வெட்டி நல்லெண்ணையும் கருப்பட்டியும் ஊத்தி அது கச 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 கசன்னு உருகும் போது ஓரமா பிச்சு நடுவுல வச்சு தின்னு பாருங்க, எம்புட்டு ருசி தெரியுமா. தேவாமிர்தம்னா அதத்தான் சொல்லுவாங்க. அந்த காலத்துல நாங்க விளையாடுவோம். இங்க இருக்கிற 40 ஒட்டி இருக்கிற ஆளுகளுக்கு தெரியும் நடுவர்களே, இந்த காராமுள்ளு ஒண்ணு இருக்கும், இந்த பனவோலை இருக்கும். இந்த பனவோலைய 2ஆ பிச்சு நடுவுல காராமுள்ள குத்தி ஒரு சோளத்தட்டையில அதை மாட்டி காத்தாடி செஞ்சுட்டு ஓடுவோம். குணங்குணம் குருன்னு சொல்லிட்டு ஓடணும். அப்படி காத்தாடி எடுத்துட்டு ஓடணும்னா அந்த காத்தாடி சுத்திட்டே இருக்கும். அது காற்றாடி இல்லை நடுவர் அவர்களே. என் தமிழனுடைய அறிவியல் குறித்த அறிவு அந்த விளையாட்டிலே இருக்கு. கபடின்னு ஒரு விளையாட்டு, அது மூச்சு பயிற்சி. மாமட்ட மருதமட மண்ணகுடி தென்னமட்ட காசுக்கு 2 மட்ட கலுக்கு புல்லுக்கடா ஏரி உருக்கடா இழந்த பழமடா பெருக்கடா 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 பட கபடி 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 கபடி. எவ்வளவு நேரம் மூச்சு இழுக்கிறானோ அந்த அளவு மூச்சு பயிற்சி. உன்னுடைய அறிவை கூர்மையை சாவி கொண்டு திறப்பதுதானே விடுகதைகள். ஆமா, அந்த விடுகதைகள் எங்க போச்சு? எங்க போச்சுப்பா? இன்னைக்கு நீங்க 1000 படிக்கிறீங்க, ஆனா முட்டாள்களாக நாம இருக்கிறோமே நடுவர்களே. வைத்தறிச்சலா இருக்கு இல்லையா? ஒரு தாய் வயித்துக்குள்ள ஒளிஞ்சு இருக்குது 5 புள்ள. என்னன்னு ஒரு தாய் வயித்துக்குள்ள ஒளிஞ்சு இருக்குது 5 புள்ள.
தாய் வயிற்றுக்குள்ள 5 புள்ள ஒளிஞ்சு இருக்குதா, அது என்னன்னு தெரியுமா? அது வெவ்வேறு இருக்கும், அது வெவ்வேறு பேர் இருக்கு, என்னன்னு சொல்லுன்னா ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தான். சரி எனக்கு தெரியலப்பா சொல்லுப்பான்னு அந்த கிராமத்தான் சொல்றான். பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய் எல்லாம் பசுமாட்டு மடியில் இருக்குது. இந்தியாவில் விளையாட்டு வீரர்களை தேர்வு செய்ய வேண்டுமா? எங்கள் கிராமங்களிலே தேர்வு செய்யுங்கள். பதக்கப்பட்டியல் உங்கள் வீடுகளை தேடி வந்து குவியும் என்பதை நம்ம இந்த மேடையில் அறைகூவலா சொல்லலாம். ஒழுங்கா வேலை பார்த்த என் பிள்ளைகளை பூரா வேலையை கெடுத்து ஏமாத்தி பொழைக்கணுன்றதுக்கு பேரு ஸ்மார்ட் ஒர்க்னு வச்சிட்டு இருக்கிறீங்களே, இது உங்களுக்கு அவமானமா இல்ல? என்ன புத்தி? எங்களுக்கெல்லாம் புத்தி இல்லையா? நாங்க புத்தி இல்லாம இருந்தோம். நடுவர் அவர்களே, போலியாய் கண்ணீர் வடிக்க முடியும், ஆனால் போலியாய் ஒருபோதும் வியர்வை சிந்த முடியாது என்று தமிழனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டுங்க. நீங்க போலியா வியர்வை சிந்தலான்னு சொல்லி கொடுக்குறீங்களா? உணவு பேசுனீங்க எல்லாம் ஒரு ரைட் தான். என் உழவனை பத்தி நான் பேசணும்ல. இந்த மாதிரி ஒரு சின்ன பசங்க ஃபுல்லா ஜீன்ஸ் பேண்ட் அப்படி டி-ஷர்ட் போட்டு உண்ணாவிரதத்துல உட்கார்ந்தான். விவசாயிகளுக்கான உண்ணாவிரதத்துல ஜீன்ஸ் பேண்ட் டி-ஷர்ட் போட்டு உட்கார்ந்துருந்தான் பையன். ஒரு பத்திரிகைக்காரர் என்ன பண்ணாரு, பக்கத்துல போய், தம்பி நீ வந்து உட்கார்ந்துருக்கேடா, உங்க தாத்தா விவசாயியா? இல்ல சார். உங்க அப்பா அம்மா விவசாயிங்களா? இல்ல சார். நீ விவசாயம் பண்ண போறதா ஐடியா இருக்கா? இல்ல சார். அப்புறம் என்ன உட்கார்ந்துருக்க? நான் சாப்பிட்றேன் சார் அப்படின்னு. சாப்பிடுற ஒவ்வொருவனும் விவசாயிக்கு ஆதரவாக நிற்க வேண்டும் என்று என் இளைஞனுக்கு தெரியுது. இந்த காலத்துல புது புத்தகம்லாம் கிடையாது எங்களுக்கு. பழைய புத்தகங்களில் படித்தோம். தேய்ந்து போன எழுத்து சிலேட்டுகளில் படித்தவர்கள் எல்லாம் அப்துல் கலாம்களாக இந்த நாட்டின் ஜனாதிபதியாக வர முடிந்த ஒரு கல்வி நிலையங்களாக அன்றைக்கு இருந்தது. ஆனால் இன்றைக்கு ஏசி வகுப்பறைகள், சிசிடிவி கேமரா கண்காணிப்பு, படிக்கிற இடங்கள்லாம் பளபளப்பு இருக்கிறது, ஆனால் அறிவு கூர்மை ஜீரோவில நிற்கிறது. எங்கே என்று நாம் கேட்க வேண்டிய அடிப்படை கேள்வி, தாய் மொழி வழி கல்வி இன்றைக்கு மக்கி போய் இருக்கிறது. நடுவர்களே, ஒரு சின்ன பையன் வர்றான், நீங்க கேளுங்க, டே நல்லா ஹைடெக்கா இருக்க, பெரிய ஸ்கூல்ல படிக்கிற, வாட்ஸ் யுவர் நேம்? ஆன்டி 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 நேம் இஸ் மை ஆன்டி மை நேம் இஸ் அப்படின்னு உளருவான் அந்த சின்ன பையன். நம்ம ஊர்ல டவுசர் கிழிஞ்சு போயிருப்பேன் பாருங்க, போஸ்ட் பண்ற பாக்ஸ் மாதிரி வச்சு. அவன் டே என்னடா உன் பேரு அப்படின்னா, ஓம் பேர் என்ன? என் பேரை கேட்கிறேன், ஓம் பேர் என்ன அப்படின்னு ஆரம்பிப்பான். எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டும் என்று கல்வி நிலையங்கள் சொல்லிக் கொடுப்பதற்கு பதிலாக கைகட்டி நிற்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிற கல்வி கூடங்களாக மாறி இருப்பதை எப்படி வரவேற்க சொல்கிறீர்கள் என்று நான் அடிப்படை கேள்வி கேட்கிறேன். எனவே கல்வியை தாய்மொழி வழியான கல்வியாக மீட்டெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. முட்டை இல்லாத கோழி, கொட்டை இல்லாத பழங்கள், விதை இல்லாத தானியங்கள், அறிவற்ற கல்வி, அறமற்ற அரசியல், இதிலிருந்து என் தமிழினத்தை மீட்டெடுக்க வேண்டாமா என்கிற அடிப்படை கேள்வி வைத்து மீட்டெடுக்கிற போராட்டத்திலே என் தமிழினம் முன்னுக்கு நிற்கும் நம்பிக்கையோடு என்று சொல்லி நீங்களும் அதையே தீர்ப்பாக தர வேண்டும். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். முனைவர் திருமதி சுந்தரவள்ளி அவர்கள் சென்னை மிக அருமையாக பேசினார்கள். ஏன் மீட்டெடுக்க முடியாது? வெள்ளைக்காரனிடமிருந்து இந்தியாவை மீட்டெடுத்தோம் அல்லவா? இங்கே நாச்சியாரை குறிப்பிட்டார். நம்மால் முடியும் என்கின்ற முடிவுதான் ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு தெளிவா பேசியிருக்காங்க. இதை நான் மதிக்க வேண்டாமா, இதை மீட்டெடுக்க வேண்டாமா கேட்கிறாங்க. அதில் நியாயம் இருக்கிறது. இதுக்கு என்ன சொல்ல போறாங்க எதிரணியினர்? வந்தாதானே தெரியும். வருகிறார் செல்வி சங்கரேஸ்வரி சங்கரன் கோயில். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு அனைவரையும் வணங்குகிறேன். வருமா காவிரி என்ற எதிர்பார்ப்புக்கிடையில் வற்றாத தாமிரபரணி தமிழச்சியின் தைத்திருநாள் வாழ்த்துக்கள். அதை நீங்க அதே சொல்லல, காவிரி வரும்னு இருக்கு. வருமா காவிரி, வரும் மா காவிரி. எனக்கு இங்க மேடையில பேசுறவங்க எல்லாருமே பெரியவங்க, பெரிய முனைவர்கள், புலவர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு முதல்ல என்னோட மரியாதையை தெரிவிச்சுக்கிறேன். ஆனா அவங்க கருத்துக்கள்ல எனக்கு சாடல் உண்டு. முதல்ல ஐயா கீரை பிரபாகரன் அவர்கள் வந்தாங்க, ஜல்லிக்கட்டை நாங்க மீட்டெடுத்தோம் அப்படின்னு பேசினாங்க. சார், அது போன வருஷம், நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது இந்த வருஷம். போன வருஷம் மீட்டெடுத்திருக்கோம்னா இந்த வருஷம் காப்பாற்றணும்ல. அதை
இந்த இருப்பை காப்பாற்றணுங்கிறத தான் நாங்கள் பேச போகிறோம். அடுத்து சுந்தரவல்லி அம்மா அவர்கள் ரொம்ப அழகா பேசினாங்க. பொதுவாக சொல்றேனே நடுவர் அவர்களே, இந்த இழந்ததை மீட்போம்னு பேசுறவங்க இருக்காங்கல்ல, அவங்களோட சிந்தனை எல்லாம் என்னவா இருக்கு தெரியுமா? இந்த இடியாப்பம் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பழமைவாதம் பேசுறாங்க. நாங்க பாயா ஊத்தி சாப்பிட்றதா பால் ஊத்தி சாப்பிட்றதா பிளான் பண்ணி சாப்பிட்டு போய்கிட்டே இருங்கன்னு சொல்றோம். இவ்வளவுதான் வித்தியாசம். பெண்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த மட்டுக்கு என்ன அப்படின்னா, ஒரு காலத்துல இப்படிலாம் நம்ம வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க முடியாது. பெரியார்னு ஒரு கிழமை இல்லை அப்படின்னா நீங்களும் நானும் இந்த மேடையில பெண்ணா இருந்து பேசியிருக்க வாய்ப்பே இருந்திருக்காது. அந்த காலத்துல பெண்கள்கிட்ட போய் உங்களுக்கு என்ன ஆசை இருக்குன்னு கேட்டு பாருங்களேன். அவங்க சொல்லுவாங்க, நல்லா கல்யாணம் பண்ணிக்கணும், நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும், மாமியார் கொடுமை இருக்கக்கூடாது, பிள்ளைகளை பெற்றுக்கணும், பிள்ளைகளை நல்லா வளர்க்கணும், இப்படி சொல்லுவாங்க. இந்த காலத்துல பெண்கள்கிட்ட போய் உங்களுக்கு என்ன ஆசைன்னு கேட்டு பாருங்களேன். புருஷனுக்கு தங்கச்சி இருக்க கூடாது, புருஷன் மாத்திரம் இருக்கணும். அது மட்டும் இல்ல, நான் என்ன சொன்னாலும் தலையை ஆட்டிக்கணும். நடுவர் அவர்களே, நீங்க சொல்ற பெண்கள் வந்து இங்க இல்ல, நீங்க சொல்ற பெண்கள் வந்து இமயமலைக்கு வடக்க கன்னியாகுமரிக்கு தெற்க இருக்கலாம். நான் நம்ம தமிழ்நாட்டு பெண்களை பத்தி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு இங்க இருக்க ஒரு பொண்ணை கூப்பிட்டு உனக்கு என்ன ஆசைன்னு கேளுங்களேன், அந்த பொண்ணு கரெக்டா சொல்லும். கல்யாணம் பண்ணிக்க முன்னாடிக்கா ஒரு வேலை வாங்கி எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் என் சம்பாத்தியத்துல ஒருவேளை சாப்பாடாவது போடணும்னு சொல்லுவோம். இந்த இருப்பை தான் நாங்க காப்பாற்றணும்னு சொல்றோம். அப்புறம் சொன்னாங்க முதியோர் இல்லங்களை பத்தி சொன்னாங்க. ஒரு காலத்துல கள்ளிப்பால் கலாச்சாரம் இருந்தது. நான் சொல்லுறேன், பெண் குழந்தைகள் இருக்கும் வீட்டில் எந்த பெற்றோரும் முதியோர் இல்லத்திற்கு போவதில்லை. இது நிதர்சனமான உண்மைங்க. என்ன மீட்டெடுக்கணும்னு நீங்க சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. கடலுக்கு போற மீனமா சடலமா மீட்டெடுக்கிறீங்க. நான் சொல்றேன் உயிரோட காப்பாத்துங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். டிஎஸ் இலியட் தான் ரொம்ப அழகா சொல்லுவாரு, the past is not the past in the past but the presence of past in the present ன்னு சொல்லுவாரு. அதாவது பழமையின் நிகழ்இருப்பு. இன்னைக்கு சொல்றாங்கல்ல இழந்ததை மீட்டெடுப்போம்னு. ஏன் இன்னைக்கு இழந்ததை மீட்டெடுப்போம்னு பேச வேண்டிய அவலம் வந்திருக்கு தெரியுமா? ஒரு காலத்துல இழந்ததை மீட்டெடுப்போம்னு பேசி பேசி நம்மளுடைய முன்னோர்கள் இருப்பதை காக்க தவறி விட்டார்கள். அவங்க இருப்பதை காக்க தவறி விட்டதனால் இன்றைக்கு இழந்ததை மீட்போம்னு சொல்றோம். நாளைக்கு வர்ற எங்க தலைமுறைக்கு அந்த நிலைமை வரக்கூடாது. எங்கள் முன்னோர்கள் செய்த தவற்றை நாங்கள் செய்ய மாட்டோம். நான் குருன்னு சொன்னா அந்த காத்தாடி சுத்து வேகமா ஓடணும். சொட்டாங்கல் விளையாடுவோம். போது ஒரு கல்லு தூக்கி போடணும், அப்புறம் 2 கல்லு சேர்த்து பிடிக்கணும், அப்புறம் 3 கல்லு, அப்புறம் 4 கல்லு, மொத்தமே 5 கல்லு தான். ஒரு கல்லை போட்டு இந்த விளையாட்டுலாம் எங்களுக்கும் தெரியும். கிளித்தட்டு தெரியும், பல்லாங்குழி தெரியும். இந்த விளையாட்டுலாம் நாங்களும் விளையாண்டுருக்கோம், எங்களுக்கும் தெரியும். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கேன், ஒலிம்பிக்ல கிளித்தட்டு விளையாட்டு உண்டா? இல்லனா பல்லாங்குழி உண்டா? நடப்ப பேசணும். நடுவர் அவர்களே, இவங்க பேசுறது எல்லாமே இப்ப நேற்றுன்னு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா நேற்றைய விஷயத்தை இன்னைக்கு நினைச்சுதான் பார்க்க முடியும். நேற்றைய இன்னைக்கு வந்துடாதுல. எதிரணியில் பேசுவது எல்லாமே நினப்பு, நாங்க பேசுறதுதான் நடப்பு. ஒண்ணும் இல்ல, இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை பத்தி பேசணும். போன வருஷம் மீட்டெடுத்திருக்கோம், இந்த வருஷம் காப்பாற்றணும். என்ன நாங்க காப்பாற்றணும், என்ன இருப்பை நாங்க காப்பாற்றணும்னு சொல்றேன். ஆந்திராவுக்குன்னு குச்சிப்புடி ஆட்டமும், கேரளாவுக்குன்னு கதகளி ஆட்டமும், பஞ்சாபுக்குன்னு வாங்குற ஆட்டமும், குஜராத்துக்குன்னு கார்பா ஆட்டமும் உலக அரங்குல இல்ல தேசிய அரங்குல பிரகடனப்படுத்தும் பொழுது தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பிரத்யேக ஆட்டம் அரங்கேற்றப்படும். அதுதான் போராட்டம். ஏன்னா ஒரு போராட்டம் இப்படித்தான் நிகழ வேண்டும்னு உலக மக்களுக்கு எடுத்து காட்டினவன் தமிழன். டெல்லியில என்டிடிவி டைரக்டர் சொல்றாங்க, டெல்லி ஷுட் லேர்ன். டெல்லி தமிழகத்தை பார்த்து திருந்த வேண்டும் என்றே சொல்லுகிறார்கள் என்றால் அதுதான் நாங்கள் காத்த இருப்பு. எனக்கு பெரிய பெரிய எடுத்துக்காட்டுலாம் தெரியாது, வெளியில போய் தெரியாது. எங்க ஊரு திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோயில்ல பொங்கல் அன்னைக்கு நம்ம என்ன செய்வோம்? இன்னைக்கு பொங்கல்னா நம்ம என்ன செய்வோம்? காலையில பொங்கல் வைப்போம், ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போவோம், ஜாலியா செல்ஃபி எடுப்போம். செல்ஃபி எடுத்து ஃபேஸ்புக்ல அப்லோட் பண்ணிட்டு லைக் வருதா ஷேர் வருதா இதத்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனா எங்க ஊரு சங்கரன் கோயில்ல இல்ல, நம்ம ஊரு சங்கரன் கோயில்ல தமிழுக்கு மகுடம் சுற்றுவோம் அப்படிங்கிற டேக் லைனோட தமிழர் பண்பாட்டு திருவிழா நடக்குது.
ஒரு பொங்கல் அன்னைக்கு எல்லாரும் சந்தோஷமா இருக்கணுங்கிறது இல்ல. எங்கள் கலாச்சாரத்தையும் எங்கள் பண்பாட்டையும் எங்களால் மீட்டெடுக்க முடியும். எங்க ஆச்சியும் தாத்தாவும் வாழ்ந்த மண்ணு, எங்க பரனும் பறையும் ஆண்ட மண்ணு, எங்க அப்பாவும் அம்மாவும் இருந்த மண்ணு, இப்ப நாங்க பிறந்த மண்ணு, இனிமே எங்க பிள்ளைகளும் எங்க பேரன் பேத்தியும் வாழ போற மண்ணு. இந்த மண்ணு இப்படித்தான் இருக்கணும்னு இன்றைய இளைஞர்கள் முடிவு செஞ்சிருக்காங்க. அதன் எழுச்சி தான் அந்த தமிழுக்கு மகுடம் சூட்டுவோம் அப்படிங்கிறது. நினைச்சு காப்பாத்தணும் சொல்லி இருக்கிறத விட்டுறக்கூடாது. நம்ம இப்படி சொல்றேன், இழந்ததை திரும்பி பார்க்கலாம், வந்த பாதையை திரும்பி பார்க்கலாம், திரும்பி போக முடியாது. வேண்டாம், நம்ம தொடர்ந்து முன்னேறி போனால்தான் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். இழந்ததை திரும்ப பெறுவது என்பது ஒரு வரமுறைக்கு உட்பட்டது, ஒரு வரமுறை. நீங்கள் இருப்பதை பாதுகாத்து பாருங்கள். உங்களுடைய இந்த செய்கையை வாழ்த்தும் தலைமுறை. வாழ்வதற்கு பொருள் வேண்டும், நாம் வாழ்வதிலும் பொருள் வேண்டும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். செல்வி சங்கரேஸ்வரி சங்கரன் கோயிலிருந்து வந்து அவருடைய கருத்தை கூறி சென்றிருக்கின்றார். இழந்ததை மீட்போம் மீட்போம் என்று சொல்லி இருந்ததையும் இழந்து விடாதீர்கள். அதனால் சென்ற பாதையில் திரும்பி போவதை விட இருக்கின்ற இடத்திலிருந்து முன்னேறி செல்வதுதான் சிறப்பு. பின்னோக்கி போய் உங்களுடைய நேரத்தை வீணாக்காதீர்கள் அப்படின்னு ஒரு நல்ல கருத்தை சொல்லி அவருடைய விவாதத்தை முடித்திருக்கிறார். அடுத்ததாக, இழந்ததை மீட்டுத்தான் ஆக வேண்டும், அது நம்முடைய கடமையாகிறது. நம்முடைய பண்பாடு கலாச்சாரம் தான் நம்முடைய உரிமையாகிறது. ஆகவே இழந்ததை மீட்டு எடுத்துத்தான் ஆக வேண்டும், அதை லட்சியமாக கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை முன்வைத்து முனைவர் திருமதி ரேணுகா தேவி மதுரையிலிருந்து வந்திருக்கிறார். இந்த ராஜ் டிவி தொலைக்காட்சியை கண்டுகொண்டிருக்கின்ற உலகத்து தமிழர்களுக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுக்கு கிளியாந்தட்டு தெரியும், உங்களுக்கு பல்லாங்குழி தெரியும். ஆனால் இந்த கிளியாந்தட்டும் பல்லாங்குழியும் ஒலிம்பிக் போட்டியில் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறீர்களே. நம்முடைய முற்பாட்டனார் தமிழர்கள் எல்லாம் எந்த ஒலிம்பிக் போட்டியிலும் அதை பந்தயமாக வைத்து அதில் தங்கப்பதக்கத்தை வெல்வதல்ல இந்த பண்டைய விளையாட்டுகளினுடைய நோக்கம். இந்த பல்லாங்குழி சொல்லுகின்ற பாடம் என்ன தெரியுமா? சிறுக சிறுக சேமித்து பெருவெள்ளமாக்கி விடு உன்னுடைய சேமிப்பை என்று சிறு சேமிப்பை வலியுறுத்திய வாழ்க்கை பாடம் எங்களுடைய பல்லாங்குழி. இந்த கிளியாந்தட்டு விளையாட்டு எதுக்காக வச்சிருக்கோம் தெரியுமா? 2 காலம் நல்லா இருந்தாலும் கூட ஒரு காலம் மடக்கி ஒரு கால்ல நீ நொண்டி அடிச்சா கூட வாழ்க்கையில முன்னேற முடியும், உன்னுடைய இலக்க போய் அடைய முடியும்னு சொல்லி கொடுத்த தன்னம்பிக்கை விளையாட்டு அல்லவா எங்களுடைய முன்னோர்கள் விளையாண்ட விளையாட்டு. அதை மீட்டெடுக்கிறதுக்கு தானையா நாங்க இங்க வந்து பேசிட்டு இருக்கோம். இன்றைக்கு இளைய தலைமுறை எதில் தொலைந்து கொண்டிருக்கிறது? அன்னைக்கு வீட்டுக்கு வந்தோடனே வாங்க வாங்க அப்படின்னு திண்ணையில் இருக்கிற பெரியவர் வரவேற்று முத்தத்துக்கு கூப்பிட்டுட்டு போய் உட்கார வச்சு தாகத்துக்கு தண்ணி கொடுங்கன்னு ஒரு செம்பு தண்ணியை கொடுத்துட்டு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா, உறவுகள் எல்லாம் நல்லா இருக்கா, மழை பெஞ்சதா, விவசாயம் எப்படி இருக்கு, அறுவடை எப்படி இருக்குன்னு கேட்ட காலம் போய் இன்னைக்கு வீட்டுக்குள்ள போன ஆளாளுக்கு ஒரு செல்போன்ல நோண்டிட்டு தலைய குனிஞ்சிட்டு இருக்காங்களே. இதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்னுடைய இளைய சமுதாயத்தைன்னு தானங்க நாங்க வந்து பேசிட்டு இருக்கோம். எங்கம்மா வந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க நீங்க? காவிரி தென்பெண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வையை பொருணை நதி தாமிரபரணியிலையும் வைகையிலையும் தமிழ் வளர்ந்தது என்று பாடிய பாட்டுக்கொரு புலவன் முண்டாசு கவி முறுக்கு மீசை பாரதியினுடைய கனவு இன்னைக்கு காணல் நீரா போயிட்டு இருக்கே. மணல் ஏற்றிய லாரியிலிருந்து விழுந்தது ஒரு சொட்டு தண்ணீர் அல்ல, அது ஆற்றினுடைய கடைசி துளி கண்ணீர் எழுதினாலே இந்த ஜீவநதிகளை மீட்டெடுக்க வேண்டும் என்றல்லவா நாங்கள் இன்று இந்த தலைப்பிலே பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்தியன் ஆயில் கார்பரேஷன் நடுவர் அவர்களே, 50 ஏக்கர் நிலம் வேணும்னு கேட்டாங்கண்ணே. 15 ஏக்கர் நிலம் இருக்கு, பட்டாவோட இருக்கு. மீதி 35 ஏக்கர் காணும். எங்கடான்னு கேட்டா அரபிக்கடல்ல பட்டா போட்டு கொடுத்துருக்கான். மரங்களின் ஆன்மா மலர்களாய் விரிவதை போல
குயிலின் ஆன்மா இசையாய் வெளிவதைப் போல மனிதனின் ஆன்மா உழைப்பால் மட்டுமே பரிணமிக்க முடியும் என்று, நம்முடைய உழைப்பின் வாரா உறுதிகள் உளவோ என்று இளைய சமுதாயம் உழைப்பை தவிர்த்திருக்கிறது. அதை மீட்டெடுக்க நாங்கள் இந்த தலைப்பிலே பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று என்று மங்கையராக பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா என்று பாடிய கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளையினுடைய வார்த்தை. பேசுகின்ற மொழிக்கு தாய்மொழி என்று பெயர் வைத்தோம், வாழுகின்ற மண்ணுக்கு தாய்மண் என்று பெயர் வைத்தோம், ஓடுகின்ற நதிகளுக்கெல்லாம் பெண்ணினுடைய பெயரை வைத்து பெண்மைக்கு உயர்வு செய்த மண் இந்த இந்திய மண், இந்த தமிழ் மண் என்று சொன்னால் எதுக்கெடுத்தாலும் போராடத் தெரிகிறதே. காவிரி நதிநீர் ஆணையத்தில் இருந்து 176 TMC தண்ணீர் வேண்டும் என்று போராட தெரிந்த எங்களுடைய தமிழ் சமுதாயத்திற்கு 1500 TMC தண்ணீர் மழைக்காலத்தில் வெறுமனே கடலில் போய் கலக்கிறது. அதை தட்டி கேட்பதற்கோ தடுப்பணைகள் கட்டுவதற்கோ அரசியல்வாதிகளை துணிந்து கேள்விகள் என்பதற்காக பழைய மரபுகளை மீட்டெடுத்து மாதம் மும்மாறி பொழிகிறது என்று மன்னர்கள் இயற்கையை போற்றி வளர்ந்த அந்த நிகழ்காலத்தை, பழைய காலத்தை நிகழ்காலத்தில் சமைக்க வேண்டும் என்று மரபுகளை மீட்பதற்காக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். குக்கருக்கு இன்னைக்கு மவுசு தனிதான். வீட்டுக்காரர் வெளியில போயிட்டு வீட்டுக்குள்ள வந்தோடனே டிவியை பார்த்துட்டு லபோதிபோன்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பொண்டாட்டியை பார்த்து கேட்டாரு, எங்கம்மா டிவி மேல வச்சிருந்த 20 ரூபா நோட்டை காணோம் அப்படின்னு கேட்டாரு. அதை எடுத்துட்டு போய் தாங்க 1/2 லிட்டர் பால் வாங்கினேன்னு. அடி சண்டாளி, 10,000 ரூபா போச்சு, அதுல தானம்மா அம்புட்டையும் எழுதி கொடுத்துருந்தான் என்று சொல்லக்கூடிய தமிழா, குடவோலை முறை என்று தமிழனுக்கே உரிய உண்மையான ஜனநாயக முறை ஒன்று இருந்ததே, அந்த குடவோலையை முறையை மீட்டெடுப்பதற்காகத்தான் பணநாயகம் ஆட்சி செய்யக்கூடாது, நல்ல ஜனநாயகம் ஆட்சி செய்ய வேண்டும் தமிழகத்தை என்பதற்காகத்தான் நாங்கள் பழைய மரபுகளை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக இங்கே பேசிக் கொண்டிருக்கிறோம் அம்மா. இன்னைக்கு நீங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, சிறப்பா இருக்கோம், இருக்கிறத நாங்க காப்பாத்தினாலே போதும்னு சொல்லிட்டு இருக்கீங்களே. மிடில் கிளாஸ் வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை சார்? எதிர் வீட்டுக்காரன் பார்த்தா பணக்காரனா நடிக்கணும், நம்மளை எதிர் வீட்டுக்காரன் பார்த்துட்டா பணக்காரன் போல நடிக்கணும், சொந்தக்காரன் வந்து கடன் கேட்டா ஏழையா நடிக்கணும். அவ்வளவுதான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அன்னைக்கு காக்கை குருவி எங்கள் சாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம்னு எம்பி குதிச்சு பாடினாரு பாரதி. நட்டமா நின்னுட்டு இருந்த மலையை இன்னைக்கு காணோம் சார். எங்க மதுரையில தரமட்டமா ஆக்கிட்டாங்களே. அந்த இயற்கையை மீட்டெடுப்பதற்காகத்தான் நாங்கள் இங்கே நின்று பேசிக் கொண்டிருக்கிறோம். களி பிடிச்சா சுக்கு காப்பி, நெஞ்சு சளி பிடிச்சா தேங்காய் பால், சரிங்களா? ரொம்ப தலை கனமா இருந்தது, புசு புசுன்னு வருது, மண்டையெல்லாம் வலிக்குதுன்னு சொன்னா ஒரு ஆவி குளியல், 2 வேப்பிலையும் 2 உப்பையும் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளை போட்டு ஆவி பிடிப்பா, தலையில இருக்கிற தண்ணி பூரா தடுப்பும் பூரா இறங்கிரும்னு சொல்லி கொடுத்த நம்முடைய கை மருத்துவமும் உணவே மருந்து என்று சொன்ன நம்முடைய சித்த மருத்துவத்தை நாம் தொலைத்து விட்டு ஆங்கில மருந்துகளை ஒரு நோய்க்கு சாப்பிட்டு விட்டு பல நோய்களை பக்க விளைவுகளாக வாங்கி கொண்டிருக்கிறோமே. அந்த பழைய சித்த மருத்துவ முறையை மீட்டெடுப்பதற்காகத்தான் நாங்கள் இங்கே நின்று பேசிக் கொண்டிருக்கிறோம். நடுவர்களே, அவர்கள் பேசுவது எப்படி இருக்கிறது தெரியுமா? நாங்கள் சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நாங்கள் நிறைவான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நாங்கள் பழைய பாரம்பரியங்களை எல்லாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்று பேசிக் கொண்டிருக்கிறீர்களே. அருமை சகோதர சகோதரிகளே, மயிலிறகால் தடவுவதை போல இருக்கிறது அவர்களுடைய பேச்சு. உண்மைதான். மயிலிறகால் வருடுகிறவர்களிடம் கூட சற்று கவனமாக இருங்கள், மயிலை கொன்றவர்களாக கூட அவர்கள் இருக்கலாம் என்பதை உங்களுக்கு சொல்லி மீண்டும் ஒரு முறை பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்லி, நிச்சயமாக இந்த தைமகளினுடைய வரவு இழந்ததை மீட்பதற்காக என்று நல்லதொரு தீர்ப்பினை வழங்குமாறு வேண்டி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமையாக பேசினார்கள். முனைவர் திருமதி ரேணுகா தேவி மதுரையிலிருந்து வந்து மிக பிரமாதமாக நல்ல கருத்துக்களை எடுத்து சொன்னார்கள். இப்போ இறுதியாக அதெல்லாம் கிடையாதுங்க,
நீங்கள் பழசே நினச்சிட்டு பேசிட்டு இருந்தால் காரியம் நடக்காது. என்ன பேசுகிறீங்க? இந்த இங்கே பிடிப்பீங்களா அங்கே பிடிப்பீங்களா? ஒரு வழியில் போங்க. இருக்கிறதை காக்கிறதாங்க இப்போ நம்முடைய நிலைமை. அப்படிப்பட்ட நிலைமையில நம்ம இருக்கிறோம். நீங்கள் இழந்ததையே பேசிக்கிட்டு பழங்கதை பேசிக்கிட்டு வீணா போகாதீங்க அப்படின்னு பேசுறதுக்கு அந்த இருப்பதை காப்போம் அப்படிங்கிற தலைப்பில் கவிஞர் திரு தனிக்கொடி சென்னையிலிருந்து வந்து பேச இருக்கிறார். உலகமெங்கும் இருக்கிற ராஜ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மொட்டை உண்டு பூவெடிக்க, மொய்வண்டு தேன் குடிக்க, சிட்டசைந்து பண்ணெடுக்க, செங்கமலம் கண்ணடிக்க, பட்டவனம் பால் வடிக்க, பச்சை மயில் தான் நடிக்க, ஒட்டுமன பொதிகையிலே ஊனெடுத்து உயிர் வளர்த்து, கற்றுணர்ந்த பாவலரின் கைகளிலே விளையாடி, முற்றுணர்ந்த ஞானியர்தம் மூச்சாகி பேச்சாகி, குற்றமற வெற்றி கண்ட கொற்றவர்க்கு பின் என்னை பற்றி வரும் பூந்தமிழே உன் பாதத்தை வணங்குகிறேன். உலகத்தில் போன வருஷம் நோபல் பரிசு வாங்கினது யார் தெரியுமா? பாப் டிலன்கிறவர் ஒருத்தர் நோபல் பரிசு வாங்கினார். அந்த பாப் டிலன் எதற்கு தெரியுங்களா நோபல் பரிசு வாங்கினார்? தன் மக்களின் உழைப்பையும் தன் மக்களுடைய வாழ்க்கையும் வேர்வையும் பாடிய ஒரு நாட்டுப்புற பாடகனுக்கு உலக அளவில் தேசிய விருது கிடைத்ததென்றால் எங்கள் நாட்டுப்புற கலைஞன் குப்புசாமி வழங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு பாட்டு இசைஞானி இளையராஜாவோட நீங்க வேலை செஞ்சிருக்கீங்க, நானும் வேலை செஞ்சிருக்கேன். முப்பாட்டங்காலந்தொட்டு முப்போகம் யாராலே கல் மீது தாண்டி வரும் காவேரி நீராளே சேத்தோடு சேர்ந்து வர நாத்து வராதா, நாத்தோடு சேர்ந்து வர காத்து வராதா, செவ்வாழை செங்கரும்பு சாதி முல்லை தோட்டந்தான் எல்லாமே இங்கு இருக்க ஏதுமில்லே மாற்றந்தான். இது சொர்க்கம் என்பது மண்ணில் உள்ளது வானில் இல்லையடி, அடை இன்பம் என்பது கண்ணில் உள்ளது கனவில் இல்லையடி. தை பொங்கலும் பொங்குது பாலும் பொங்குது பாட்டு சொல்லடியோ, நம்மங்கையராகிய மகாநதியை போற்றி சொல்லடியோ. தை தைய தக்க தக்க தைய தைய தக்க தைய தைய தக்க தைய தைய தக்க. காவேரியை பற்றி இளையராஜா அப்படி எழுதி பாடினாரு. சத்தியமா உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க எதிர் சகோதரிகளே, எதிரிலே இருக்கிறவங்க, காவேரி ஒரு சொட்டு தண்ணி வந்திருக்கா? எதுக்குங்கிற இந்த அண்ட புழுகு ஆகாச புழுகெல்லாம். ஆனா நாங்க சினிமாவில் அதை மீட்டெடுக்கிறோமா காக்கிறோமாங்களா? இருக்கிற காவேரியை காப்பாத்துறதுக்கு முடியாம மணலை அள்ளி அள்ளி விட்டுக்கிட்டு இருக்கிறோம் லாரியில. அதை தடுத்து நிறுத்துறதுக்கு உங்களுக்கு யோகிதை இருந்துச்சாங்க? காவேரி வல்ல இருக்கிற மண்ணையும் கொடுத்துட்டீங்க. வீடு கட்டின மண்ணை இடிச்சு வாங்கிட்டு வருவாங்களா? மீட்டுருவாங்களா? அவங்க சொல்லுங்க, நியாயமா சொல்லுங்க, மனசாட்சி படி சொல்லுங்க. ஆனா என் தமிழனிடம் இன்னும் அந்த பண்பாடு இருக்குங்கிறத ஒண்ணு சொல்றேன். காவேரி பிரச்சனை இங்க உச்சகட்டமா நடந்துகிட்டு இருக்கு. அப்படி நடந்துகிட்டு இருந்த போது இங்கே ஒருத்தருக்கு விபத்தில் மூலமாக மூளை போயிருச்சு, இதயம் மட்டும் இருக்கு. அப்ப தகப்பனார் சொல்லிட்டாரு, ஒப்படைச்சிட்டாரு மருத்துவத்துக்கு ஒப்படைச்ச போது அந்த இதயம் கர்நாடகத்தில் இருந்த ஒரு பெண்ணுக்கு தேவைப்பட்டது. இது உடனே மாற்று சிகிச்சை செய்ய முடியுமா என்று கேட்ட பொழுது இங்கிருந்து கர்நாடகாவிற்கு இதயத்தை அனுப்பி வைத்து கர்நாடகாவில் இருக்கிற ஒரு பெண்ணின் மணியை வாழ வைத்த பண்பு நம் பண்பு. காவிரியிலிருந்து தண்ணீர் வருகிறதோ இல்லையோ, தமிழனை நினைத்து அந்த தாயின் கண்ணீர் வருகிறது அல்லவா, அதுதான் என் தமிழ் பண்பாடு. என் தமிழனிடம் மிஞ்சி இருப்பது என் மனசாட்சியும் என் அறிவும் தான். நிலத்தை இழந்துட்டீங்க, இழந்த நிலத்தை மீட்டுருவீங்களா நீங்க? அதுவல்ல, நீர்நிலைகளை காக்க வேண்டிய சூழலில் இருக்கிறோம். உண்மையிலேயே இந்த பாட்டில் நான் சொல்றது இல்லை, அனிதாவுக்கு போட்டு அனிதா இருக்குல்லங்க, அனிதாவை வேறொருவராக பார்த்தார்கள். என் மாணவன் தான் கூடினான். அவள் படிக்க வேண்டியவள் இந்த அரசாங்கத்தாலும் வஞ்சகத்தாலும் ஒரு மருத்துவ பெண்மணி இழந்திருக்கிறார் என்று சாதி மத பேதமற்று என் தமிழன் கூடினான் அல்லவா. அந்த தமிழ் பண்பாடு எங்களை தவிர வேறு எவனிடத்தில் இருக்கிறது சொல்லுங்க? எங்கள்கிட்ட உச்சபட்சமா இருக்கிறது. அதை இழந்துடக்கூடாதுன்னா நாங்கள் நம் நாட்டுக்கோட்டை கவிஞன் தான் பாடினான். ஆரோடும் மண்ணில் எங்கும் நீரோடும், ஏரோடும் எங்கும் எங்கள் தேரோடும், போராடும்
யாரோடும் பேதம் இல்லை ஊரோடு சேர்ந்தளா ஆரோடும் மண்ணில் எங்கும் நீரோடும் ஏரோடும் எங்கள் தேரோடும். இதுதானே வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை இழந்துட்டீங்களா இல்லையா? அண்ணன் தம்பி ஒன்னா இருக்கிறமா, ஏறு ஓட்டுறமா, எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க. பிளாட்டு போட்டு விட்டு எல்லாத்தையும் வித்துவிட்டு தண்ணியை இருக்கிற நிலத்தையும் காப்பாத்துறதுக்கு நாங்க பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம். நீங்க பட்டா போட்டு மீட்போம் எங்க மீட்டியங்கிறேன். ஒரு ஐடி பார்க்க போக சொல்லுங்க பாப்போம். கொன்னு போடுவான் கார்பரேட்டுக்காரன் உங்களை. ஒரு ஐடி காரன் வெளியில வரட்டுங்க பாப்போம். கொன்னு போடுவான். எந்த நிலத்தை மீட்டு இருக்கிறீர்கள்? எந்த பண்பாட்டை மீட்டு இருக்கிறீங்க? எந்த தொழிற்சாலையை மீட்டு இருக்கீங்க? தொழிற்சாலை உடைச்சு விட்டு நிலத்தை உழுதுருங்க பாப்போம். கடல் வளம் போச்சு. ஏதோ பேசுறங்கிறது கண்ணில பேசுறேன். அந்த காலத்துல வாழ்க்கைன்னு ஒண்ணு இருந்துச்சு. எங்க போனாலும் பொழைச்சுக்கலாம். இன்னைக்கு பொழைக்கிறதுக்கு இடம் இருக்கா சொல்லுங்க? ஆனா அவன் யோசிச்சான். நிலத்தை இழந்துட்டோம். கைக்குத்தல் அரிசி இருக்கா? பாசுமதி அரிசி இருக்கா? வரகரிசி இருக்கா? சோளம் இருக்கா? கம்பு இருக்கா? எங்க போச்சு? இருக்கிற என் மாட்டை விட்டுவிடக் கூடாது, இருப்பதையாவது காப்போம் என்றுதான் அரசியல் கட்சி செய்யாததை, இயக்கங்கள் செய்யாததை என் மாணவ சமூகம், இளவை சமூகம் செய்து காட்டியது. இருப்பதை காப்பதற்குத்தான் ஜல்லிக்கட்டு போராட்டம். இப்ப நெடுவாசலில் போராட்டம் நடந்தது யார்? வாடிவாசலாகட்டும், நெடுவாசலாகட்டும், உலகத்தின் வாசலை திறப்பதற்கு என் இளைஞனின் கால்கள் போதும். எட்டி உதைத்து துரைப்பான். தெரிஞ்சுக்கங்க. அந்த காலத்திலையும் காதலிச்சாங்க. அந்த காலத்து மாதிரி போமா லவ் பண்ண காதலிப்பாங்களா? தீன் உண்ணும் மண்டு மாமலரை கண்டு திரிந்தலைந்து பாடுவதே ரீங்காரம் கொண்டு பூங்காயே நீ சொல்லுவாய். இதுல ஏதாவது புரியுதா? தேன் ஒன்றும் வண்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. தூக்கணாங்குருவின்னு ஒன்று இருந்துச்சு. தூக்கணாங்குருவினுடைய அமைப்பு என்ன தெரியுங்களா? நீங்க நல்லா கேட்டீங்க. பனைமரத்துல தூக்கணாங்குருவி கூடு கட்டும். அந்த கூட்டுக்குள்ள இன்னொரு அறை இருக்கு. அது தூக்கணாங்குருவிக்கான படுக்கை அறை. அது கட்டுறது எதுக்குன்னா வெளியே வாழ்வதற்கும் உள்ளே தனியாக படுத்துக் கொள்வதற்கு ஒரு அறையை தூக்கணாங்குருவி மூளைக்கு இருந்தது. ஆமா, அதை தன் காதலிடம் கூட்டிக் கொண்டு இந்த தூக்கணாங்குருவியை காட்டுமா. இது நமக்கு இந்த அறை போதுமா? இது நல்லா இருக்குல்ல? இது மேல நம்ம குடும்பம், கீழே நம்ம தனி அறை. இதைத்தானே பாடினா கண்ணதாசன். தூக்கணா குருவி கூடு தூங்க கண்டா மரத்திலே சும்மா போன மச்சானுக்கு என்ன நினைப்பு மனசுல. எவ்வளவு ஆழமான இலக்கியம். ராஜா சார் ஒரு பாட்டு பாடினாருங்க. நிச்சயம் நீங்க பாட்டை ரசிக்கிறதுனால பாடுறேன். நான் தேடும் செவ்வந்தி பூவிது ஒரு நாள் பார்த்து அந்தியில் பூத்தது. பூவோ இது வாசம் போவோம் இனி காதல் தேசம். நான் தேடும் செவ்வந்தி பூவிது ஒரு நாள் பார்த்து அந்தியில் பூத்தது. பாடகரை வச்சுக்கிட்டு நான் பாடுறேன். எனக்கு சுதி எல்லாம் தெரியாதுங்க. நல்லா தான் பாடுறீங்க. இது ஒரு ராகத்துல போட்டிருக்காரு அவரு. ஹிந்தோள ராகம். சகமதானிசா சானித மக மக சனி சதா நிசக மம மம மக மத மக மத மக மக ச சக மக மத மத நித நிச சக மக சத நிச கசனி த அப்படி போகுது. அது பேர் ஹிந்தோளன் பேர். பட்டிமன்றம் நடக்கும் இடம் தேவகோட்டை. பட்டிமன்றம் நடக்கும் இடம் தேவகோட்டை. பார்வையாளர் அத்தனை வேறும் செய்யாதிருங்கள் சேட்டை.
கற்பனை என்றாலும் ஒரு பாட்டு இருக்குல்ல, அதுவும் ஹிந்தோளம் தான். கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவே, அற்புதமாகிய அருட்பெரும் சுடரே, அற்புதமாகிய அருட்பெரும் சுடரே, அருமறை தேடிடும் கருணையின் கடலே. வாழ்க்கையில நீங்க எதை வேணாலும் புற உலகத்திலிருந்து மீட்டெடுத்து விடலாம். என் காதலை, என் இசையை, என் மொழியை ஒருபோதும் எவனால விலைக்கு எடுக்க முடியாது. அதை காப்பதற்காண்டி தான் நாங்க இருக்கிறோம். உண்மையா இல்லையா? இதை காப்பாற்றுறது இந்த பொறுப்பு எங்களிடத்தில் இருக்கே. நான் ஒன்று சொல்றேன், ஒரு சின்ன படம், குறும்படம், ஒரு 2 நிமிஷம் படம் பார்த்தேன். அந்த படத்தை நான் சொல்லியே ஆகணும், சினிமா துறையில் இருக்கிறதுனால. அனாதைன்னு ஒரு படம். அந்த அனாதை படத்தில் என்னன்னா, கல்யாணம் ஆகி 8-10 வருஷமா ஒரு தம்பதிகளுக்கு குழந்தை இல்லை. உடனே என்ன பண்ணாங்க, இப்போ பொண்டாட்டி கேட்க ஆரம்பிச்சாங்க, என்னங்க எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, ஆனால் குழந்தை வளர்க்கணும்னு ஆசையாக இருக்குங்க, அதனால நான் குழந்தை வளர்க்கணும் பிரியப்படுறேங்கன்னு. சரி, அதனால என்னம்மா ஒரு அனாதை ஆசிரமத்தில் இருந்து எடுத்து வளர்ப்போம் அப்படின்னு சொல்லி அனாதை ஆசிரமத்துக்கு போகிறாங்க. குழந்தை எடுத்து வளர்க்குறாங்க. நீங்கள் பாருங்க, அந்த குழந்தை வந்த நேரத்தில் இவ உண்மையாகவே கர்ப்பவதி ஆயிடுறா, இவன் மாசம் ஆயிடுறா. என்னங்க அந்த புள்ள வந்த நேரத்தில் பாருங்க, நான் மாசம் ஆயிட்டேன். அப்படியாம்மா? ஏங்க எனக்கு ஒரு சின்ன குறை தோணுது. என்ன? நமக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா இந்த அனாதை புள்ள மேலே பாசம் குறைந்துரும்ல, குறையும்ல? ஆமாம். அப்போ என்ன செய்யலாம்? ஒன்றும் கவலைப்படாது, அப்போ கொண்டே பிள்ளைய விட்டுருவோம், நம்ம குழந்தை வளர்ப்போம்னாங்க. அதே மாதிரி குழந்தை பிறந்துச்சு, வளர்க்குறாங்க. துரதிர்ஷ்டம் எப்படி வேண்டுமானாலும் வரும். காலச்சூழலில் 6 மாதத்தில் தனக்கு பிறந்த குழந்தை இறந்து விடுகிறது. அந்த தாய் கதறுகிறாள். என்னங்க அந்த பையன் வந்த நேரத்தில் நான் கர்ப்பவதியான தாய்மை அடைஞ்சேன், இப்போ நம்ம பிள்ளை இல்லைங்கன்னு. ஒன்றும் கவலைப்படாதே, மீண்டும் அதே குழந்தை எடுத்து வளர்ப்போம் என்று அனாதை ஆசிரமத்திற்கு போகிறார்கள். அந்த வாசலில் நிற்கிறாங்க. நிற்கும் போது அந்த குழந்தை ஒடியாந்து அம்மா அப்பான்னு கட்டி பிடிச்சி அழுதுட்டு ஒரு வார்த்தை சொன்னிச்சு. படம் முடிஞ்சிருச்சு. அது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அம்மா தம்பி நல்லா இருக்காங்க. இந்த உலகமய மாக்களின் மீதும் இந்த தனியார் மய மாக்களின் மீதும் நம் நிலங்களும் நம் சொத்துக்களும் நம் பண்பாடுகளும் சீரழிக்கப்பட்டிருக்கிறது. ஏதோ கொஞ்ச நெஞ்சம் மிச்சம் இருக்கிறதையாவது நாம் காப்போம் என்கிற ஏக்கத்தோடு நான் ஒரு பாடல் எழுதினேன். அதுதான் என்ன பாலா சார்ட்ட கொண்டு போய் சேர்த்துச்சு, இளையராஜாட்டையும் கொண்டு போய் சேர்த்துச்சு. எங்கே எங்கே நாம் பிறந்த ஊரெங்கே, தாய்க்கும் தாயான என்னோட தாயெங்கே, விளைஞ்ச காட்டுல காணல் பாயுதே, விதையும் பயிருமே நிலத்தை மேயுதே. எங்கே எங்கே நாம் பிறந்த ஊரெங்கே, தாய்க்கும் தாயான என்னோட தாயெங்கே, பச்சை வயலெங்கே, பாலூரும் ஊத்தெங்கே, பட்டி பூவெங்கே, படிமூச்சு காத்தெங்கே, ஈட்டி இளமுளைச்ச ஈச்சங்காடெங்கே, வாட்டி ருசி பார்த்த மனுச்சோல கருதெங்கே, கச்சி கொடி இருக்கே கடலை கொடி எங்கே, நச்சு செடி இருக்கே நான் தவழ்ந்த மடி எங்கே. எங்கே எங்கே நாம் பிறந்த ஊரெங்கே, தாய்க்கும் தாயான என்னோட தாயெங்கே. இப்பொழுது முளைப்பார் எடுக்கிற கடமை நமக்கு கூட இருக்கிறது. அந்த திருவிழாக்கள் இன்னும் கிராமங்களில் நடந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கும் ஏரோட்டுகிற பண்பு நம்மிடத்தில் இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் பானையில் பொங்கல் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். குக்கரை பார்த்து விசிலடிப்பதை விட்டு விடுங்கள். என் தமிழன் இன்னும் கிராமங்களில் கொஞ்சம் பொங்கல் வைத்துக் கொண்டிருக்கிறான். இன்னும் நாம் மாட்டுப்பொங்கல் வைக்கிறோம், ஊர் உறவுகளை கூப்பிட்டு பகிர்ந்தளித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த பண்பாடு கொஞ்சம் தான் இருக்கிறது. திருமண விழாக்களில் காது குத்துகளில் என் தமிழன் இப்பொழுது மரக்கன்றுகளை கொடுக்க ஆரம்பித்து விட்டான். எங்கள் அரசியல்வாதிகள் மரக்கன்றுகள் நட ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த பண்பிலிருந்து நாம் காப்போம். காத்த பிறகு வளர்த்து நாம் மீண்டும் ஒரு புதிய உலகத்தை உருவாக்குவோம். இழந்த உலகத்தை மீட்க முடியாது, புதியதோர் உலகம் செய்வோம். கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்று கூறி அற்புதமான இந்த வாய்ப்பளித்த ராஜ் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி கூடி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
சென்னையிலிருந்து வந்த கவிஞர் தனிக்கொடி அவர்கள் மிகச் சிறப்பான கருத்துக்களை இங்கே கூறியிருக்கிறார்கள். அவர் திரைப்படத்தில் எழுதின பாடலையும் பாடி காமிச்சாங்க. நான் பிறந்த ஊர் எங்கே, தாய்க்கும் தாயான தாய் எங்கே அப்படின்னு கேட்கும்போது உண்மையிலே மனசை பிழிகிற மாதிரி தான் இருக்குது அந்த வரிகள்லாம். இந்த நம்முடைய பண்பாடு கலாச்சாரம் மாறி போய்விட்டது. அதை மீட்டெடுக்க வேண்டிய சூழ்நிலையில் தான் நாம் இருக்கிறோம், காக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். மீட்டெடுப்பதா காப்பதா என்று இங்கு மூவர், அந்த அணியில் மூவர் இங்கே பேசியிருக்கிறார்கள். காவிரியில் நீர் வரவில்லை, எப்படி விவசாயம் செய்வது? காவிரியை மீட்டெடுக்க வேண்டும். எப்படி மீட்டெடுக்க வேண்டும்? இருக்கின்ற நீர் நமக்கு பயன்படுகின்றவாறு ஆறுகளை, ஏரிகளை, குளங்களை வெட்ட வேண்டும். அதுதான் மீட்டெடுப்பது. பழமையை மீட்டெடுப்பது என்பது நாம் அதிகப்படியாக உழைக்க வேண்டும். மழை இல்லை, மழை பெய்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? மரங்களை நட வேண்டும். அது மீட்டெடுப்பது தான். மழையை நான் மீட்டெடுக்கிறேன். எப்படி? மரங்களை நட்டால், அதிக மரங்களை நட்டால் மழை பெய்யும். மரம் நடுவதற்கு இடமில்லையே, இருக்கின்ற இடத்திலேயாவது நட வேண்டும். இருப்பதை காப்பது என்பது இருக்கின்ற மரங்களை வெட்டாது இருப்பது. இழந்ததை மீட்பது என்பது இன்னும் மரங்களை நடுவது. நம்முடைய பண்பாடு, நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய உரிமை, நாம் யார் என்பது உலகுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றால் இழந்ததையும் மீட்க வேண்டும், இருப்பதையும் காக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். பழஞ்சோறு என்று ஒன்று இருந்தது, அதை நாம் தூர தள்ளிவிட்டோம். ஆனால் அது 5 நட்சத்திர ஓட்டலில், விடுதிகளில் இன்று உணவாக மாறி போய்விட்டது. இப்பொழுது எல்லாம் நல்ல நல்ல சாப்பாடு சாப்பிட்டோம், சத்துள்ள உணவு சாப்பிட்டோம். இட்லி, தோசை, இடியப்பம், பணியாரம், வெள்ளப்பணியாரம், குழிப்பணியாரம், இப்படியாக என்னென்னமோ. இந்த காரைக்குடியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த பலகாரத்துக்குன்னே ஊருக்கு ஊர் செட்டிநாடு தான். இவருக்கு சர்க்கரை வியாதி என்றால் அவர் பணக்காரர் என்று நினைப்பார்கள். சர்க்கரை வியாதி என்பது பணக்கார வியாதி. இன்று நீங்கள் சாலையில் செல்கின்ற 100 பேரை அழைத்து அவர்கிட்ட கேட்டு பாருங்கள், 60 பேருக்கு சர்க்கரை இல்லை என்றால் இரத்த அழுத்தம். இதற்கு காரணம் என்னவென்று நான் பல நாளாக யோசித்து பார்த்து முடிவில் எனக்கு ஒரு உண்மை விளங்கியது. நாம் சாப்பிடக்கூடிய உணவில் தான் இத்தனையும் அடங்கியிருக்கிறது. ஆகவே நமக்கு இன்றைக்கு இரத்த அழுத்தமும் வர்றதற்கும் சர்க்கரை வருவதற்கும் நாம் சாப்பிடுகின்ற இந்த தற்கால உணவு, இந்த ஃபாஸ்ட் ஃபுட், நவீன உணவு, துரித உணவு, சுவையான உணவு, வெளிநாட்டு உணவு தான் காரணம் என்று உண்மை விளங்கியது. கலை இருக்கு, இசையில் என்ன இருக்கு பாருங்க. எப்படியெல்லாம் இதே தேவக்கோட்டையில் நீங்களே சொல்லுங்க, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கேபி சுந்தரமால வந்து ஞானப்பழத்தை பிழிந்து ரசமல் உணவும் கொடுத்த நீ நல்ல குருநாதன் உனக்கென்ன வீதம் இக்கனியை ராணிவதென்று நானித்தால் அப்படின்னு பாடுறப்ப காதுல தேன் வாஞ்சது இல்ல. இப்ப ரெக்கார்ட் டான்ஸ்ன்றாங்க. இதை மக்கள் அது அறகுறையா, அது பார்க்குற மாதிரி இருக்கா, பக்தி இருக்கா, எல்லாம் போயிடுது. அப்போ என்ன செய்யணும்? மீட்டெடுக்கணும்னா இதே போல் இப்போ எப்படி தமிழிசை மன்றமோ, இது எப்படி கந்த சஷ்டி விழா போன்ற விழாக்களையோ அப்படின்னா கோயில் கட்டணும். கோயில் கட்டும்போது தானாக அந்த மரபு பழையது வந்து சேரும். அப்போ பக்தி நெறி வரும்ல. ஆகவே இப்படியாக இதுவும் அதுவும் சேர்ந்தான் வருது, பிரிக்க முடியாது. அது பழசு, அது விட்டுருவோம் அப்படின்னு விட்டுற முடியாது. இருக்கிறத மட்டும் வச்சுக்கணும்னா எப்படி பாதி வெட்டினது போல ஆயிடும். இருக்கு தலையும் வாலும் சேர்ந்தது தான். நீங்க தலையை விட்டுட்டு வாழை பிடிச்சிட்டு இருக்க முடியாது. இருப்பது வால், இழந்தது தலை. நீங்க தலையை திருப்பணும், அது பின்னாடி போக வேண்டாம். இருக்கின்ற இடத்திலேயே அதை வரவழைக்க முடியும். ஆன்மீகம் சாமியார்னு சொல்றான், எல்லாத்தையும் துறக்கிறதுக்கு சாமியார் இல்லையா? எல்லாத்தையும் துறவரத்தையே திறந்துடுறதுன்னா எல்லாத்தையும் துறக்கிறதுக்கு பேர் துறவரம். இன்னொரு 25 வருஷம் கழிச்சு பென்ஸ் கார், BMW கார், ஆடி கார் வச்சிருக்கிறவன் யாரா இருப்பான் தெரியுமா? விவசாயத்தான் இருப்பான். நான் சொல்றேன், வருங்காலத்தில் நல்ல மரியாதை யாருக்கு இருக்கும்னா விவசாயிக்கு மட்டும்தான் இருக்கும். நல்லா நீங்க என்னதான் சந்திர மண்டலத்துக்கு போங்க, இல்ல நீங்க செவ்வாய்க்கு போங்க, புதன் கிரகத்துக்கு போங்க, ஒருவேளை சோறு இல்லைன்னா ஒடுங்கி போகும் கட்டை. இது 9 ஓட்டை சோத்து மூட்டை, எல்லாம் லொட்டை. ஆகவே அந்த நிலத்தை விற்காதீர்கள்.
இனிமேல் நல்ல மழை பெய்கின்ற காலத்திலே அந்த விவசாயத்தை குறைந்த நீரில் விளைவிக்கக்கூடிய அதிநுட்ப விஞ்ஞானம் வளர்ந்து விடும். இங்கே என்னதான் டிராக்டர் வச்சாலும் சரி, என்னதான் நீங்கள் மருந்து அப்படியே ஏரோப்ளேனில் போய் மருந்து அடித்தாலும் சரி, அந்த மண்ணுக்கு வேண்டிய உரத்தை, நல்ல உரத்தை நம் மாடு தான் தர வேண்டும். மாடு ஜல்லிக்கட்டு இருந்தது, எப்படி ஒரு வீர விளையாட்டு. அந்த காலத்தில் மாட்டை அடக்குவனுக்கு தான் பெண் மாலையிட்டாள். அது ஒரு வீர விளையாட்டு, தமிழரின் வீரத்தை பறைசாற்றுகின்ற ஒரு விளையாட்டு. அதுக்கு வச்சான் ஒரு ஆப்பு. நம்மால் துணிஞ்சு நின்னான்ல, மீட்கிறதுக்கு போறான், மீட்டுட்டானா இல்லையா? போராடி மீட்டான். அப்போ மீட்பதற்கு போராட வேண்டி இருக்கிறது, மீட்பதற்கு போராட வேண்டும். இருப்பதை காப்பதற்கு போராட வேண்டியதில்லை, பின்பற்ற வேண்டும். இருப்பதை காப்பதற்கு பின்பற்ற வேண்டும், இழந்ததை மீட்பதற்கு போராட வேண்டும். போராடித்தான் மீட்க வேண்டும், வேறு வழி இல்லை. இந்த பொங்கல் திருநாள் பட்டிமன்ற தலைப்புக்காக அதன் இறுதி தீர்ப்புக்கு முன்பாக இந்த பாடலை நான் பாட இருக்கின்றேன். அந்த தீர்ப்பினுடைய முடிவே இந்த பாடலை நீங்கள் அறிய முடியும். இப்பொழுது பாட்டுக்கு போகலாம். இழந்தது எல்லாமும் போதும், இனி இருப்பதை ஏனும் காப்போம். இருப்பதை இனியும் இழந்தால் நாம் இருப்பதில் பொருளும் உண்டோ. பண்பாட்டில் பாதியை இழந்தோம், பழந்தமிழ் இலக்கியம் மறந்தோம், கலாச்சாரத்தை துறந்தோம், கன்னி தமிழ் மொழி மறந்தோம். இழந்ததை எல்லாத்தையும் மீட்போம், இனி இருப்பதையும் சேர்த்து காப்போம். இழந்ததை மீட்போம், இருப்பதை காப்போம். இழந்ததை மீட்போம், இருப்பதையும் காப்போம். நம்முடைய பண்பாடு கலாச்சாரம் என்பது நம்முடைய அடையாளம். பொங்கல் அப்படின்னா நம்முடைய பண்பாடு. அந்த பண்பாடு கலாச்சாரம்னா என்ன? பொங்கல் கொண்டாடுவது நம்முடைய பண்பாடு. கலாச்சாரம்னா என்ன? அதை எவ்வாறு கொண்டாட வேண்டும் என்பது கலை. அழகான செம்மண்ணில் கோலமிட்டு, கரும்பு நட்டு வைத்து, மஞ்சள் பானைகளை மஞ்சளை கட்டி இல்லையா, அதில் பால் ஊற்றி பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் என்று பாடி, அதுதான் பண்பாடு கலாச்சாரமும் இணைந்தது. பொங்கல் என்பது தமிழர்களுடைய பண்டிகை, அது ஜாதி மதத்தை கடந்தது. பொங்கல் இஸ்லாமியர்களும் கொண்டாடுகிறார்கள், கிறிஸ்தவர்களும் கொண்டாடுகிறார்கள், இந்துக்களும் கொண்டாடுகிறார்கள். எல்லா மதத்தினரும் சேர்ந்து கொண்டாடுகின்ற ஒரே பண்டிகை பொங்கல் பண்டிகை மட்டும்தான். தீபாவளி இந்து பண்டிகையாகி போயிடுகிறது, பக்ரீத்து முஸ்லீம் பண்டிகையாகி போயிடுவது, கிறிஸ்து பிறப்பு அவர் கிறிஸ்தவர்களாகி விட்டது. ஆகவே பொங்கல் ஒன்றுதான் எல்லா மதத்தினரும் சேர்ந்து கொண்டாடுகின்ற ஒரே பண்டிகை, சமத்துவ பொங்கல் பண்டிகை என்று சொல்ல வேண்டும். பொங்கலை நாங்கள் கொண்டாடுவது எப்படி கொண்டாடுவது? ஒவ்வொரு வீட்டிலும் இனிப்பு, பொங்கல் அன்று இனிப்பு செய்து அதை சுற்றத்தாருக்கும் உற்றார உறவினருக்கும் கொடுத்து ஆனந்தப்பட்டாலே பொங்கல் கொண்டாடுவது தான். அது கொண்டாடிவிடும். ஆகவே இப்படியாக நம்ம பொங்கல் கொண்டாடினால் நம்முடைய சிறப்பு, நம்முடைய பண்பாட்டை காத்து நிற்கிறோம். ஆகவே நம்முடைய பண்பாடு கலாச்சாரம் என்பது நம்முடைய அடையாளம். இந்த அடையாளத்தை நாம் மீட்டெடுக்க வேண்டும் என்றால் நாம் போராட வேண்டும், சற்று கடின உழைப்பு நமக்கு வேண்டும். அதே நேரத்தில் இருக்கின்றதை காப்பது என்பது பின்பற்ற வேண்டும், தொடர்ந்து பின்பற்ற வேண்டும். நாம் மட்டுமல்ல, நம்மை சார்ந்தவர்களையும் தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளுக்கும் அதை சொல்லித்தர வேண்டும், நம்முடைய உற்றார் உறவினர்களுக்கும் அதை கற்றுத்தர வேண்டும். இணைந்து செயல்பட்டு நம்முடைய பண்பாடு கலாச்சாரத்தை காக்க வேண்டும். ஆகவே இந்த தை திருநாள் என்பது தைமகள் பிறந்த வேளை, இழந்ததை மீட்பதற்கும் இருப்பதை காப்பதற்குமாக இணைந்து செயல்படுகின்ற ஒரு திருநாளாக நாம் கொண்டாட வேண்டும் என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.